அன்பேனும் பிடியுள் அப்படிங்கிற பாடல் வரிகள் வந்து எப்படி எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னாக்கா நம்முடைய அருட்பா 6ஆம் திருமுறை. இந்த அருட்பா 6ஆம் திருமுறையிலிருந்து இந்த புத்தகம் எல்லாம் வச்சுக்கிறீங்களா வீட்டில்? இல்லைன்னா வாங்கிக்கிங்க, தயவுசெய்து வந்து புத்தகம் அருட்பா வாங்கிங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள், சன்மார்க்க விளக்கங்கள் எல்லாமே இந்த அருட்பா 6ஆம் திருமுறையிலிருந்து நான் உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்க போகிறேன். ஆனால் இந்த பாடல் வரி இருக்கு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. இறைவன் எங்கிருக்கின்றார்? இறைவனை எப்படி பிடிப்பது? இறைவன் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நாம் வந்து பிடிக்கிறோம். இறைவன் வந்து இன்விசிபிள், சூட்சமமாக இருக்கிறார். அப்போ இறைவனை எப்படி பிடிப்பது அப்படின்னா இறைவனை வந்து அன்பு அப்படிங்கிற பிடியில் வந்து அகப்பட்டுவார். நீங்கள் அன்பால பிடிச்சிக்கினாக்க அகப்படுவார். அப்படி அகப்படுகின்ற மலையாக இருக்கிறார். அன்பெனும் குடிப்புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுகுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. ஸோ இந்த அன்பு தான் பேசிக்கு. இந்த அன்புக்கு வந்து இந்த இறைவன் வந்து அகப்படுகின்ற மலையாக இருக்கிறார். அன்புங்கிற பரம்பொருளாக இருக்கிறார். சரிங்க அப்படின்னாக்கா நம்ம அன்பா தானே இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அன்பா தான் இருக்கிறோம். ஒரு தீவிரவாதி கூட குண்டு வைக்கிறாரு, அந்த மதத்து மேலே அவர் அன்பா தான் இருக்கிறார். அவங்க மனைவி, அவங்க பிள்ளைகள் மேலே அவர் அன்பா தான் இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள இறைவன் வந்து அகப்படுவாரா? சிந்தனை செய்யணும். நாங்கள் திருடன் அவங்க மனைவிக்கு, அவங்க பிள்ளைகளுக்கு அவர் அன்பா தான் இருப்பார் இல்லைங்களா? அப்போ அவங்க பிடிக்குள்ள வந்து இறைவன் அகப்படுவாரா அப்படின்னா மாட்டார். அப்போ எந்த அன்புக்கு தான் இவர் வந்து இறைவன் வந்து அகப்படுவார்? சரி, ஓகே. இறைவன் நமக்கு ஏன் அகப்படணும்? ஏன் நம்ம இந்த கேள்விகள் கேட்டு விளக்க சொன்னா பொதுவான விஷயங்களை நான் டெலிவரி பண்ணிட்டே இருந்தேனாக்க இது எதுக்கான விளக்கங்கள் அப்படின்னு பொதுவாக நீங்கள் விளக்கிங்க. ஒரு கேள்விகளை கொடுத்து அதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஹைலைட்டாக மைண்டுக்குள்ளே வந்து நோட் பண்ணிக்கலாங்க, மனசில் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்போ இப்படி பேசும்போது நம்ம கேள்விகளை கேட்டு அப்போக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கணும். இறைவன் பால் நாம் ஏன் அகப்படும்? அன்பு வைக்கணும். இறைவன் அன்பு நம்மளுடைய கைப்பிடிக்குள்ள இறைவன் ஏன் அகப்படணும்? தெரியலையே. எதுக்கு அவர் மேலே நம்ம அன்பு வைக்கணும்? அவர் ஏன் நம்ம அன்புக்குள்ள அகப்படணும்னாக்க நம்ம தெரிஞ்சோ தெரியாம வந்து மனுஷனா வந்து பிறந்ததுனால நமக்கு வந்து பசி வந்துடுது. பசி, கொலை, இச்சை, எளிமை, பயம், தாகம், பிணி, இந்த 7 வகையான அவஸ்தைகளால தினத்திலும் நம்ம அவஸ்தைப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த அவஸ்தை எப்ப நீங்கும்? பசிக்கு சாப்பாடு போடுறோம், பசி நீங்குதா? பசிங்கிறதே மிகப்பெரிய நோய். ஆனால் இதை வந்து பசி பிணி அப்படின்னு சொன்னாங்க. பசிங்கிறது நோய். நம்ம பசிங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய். நம்ம எல்லாம் நோயாளிகள் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு என்ன, எப்படி அந்த நோயிலிருந்து நம்ம தற்காத்துக்கிறோம்னாக்க 3 வேளை உணவுங்கிற மருந்து என்ற உணவை கொடுத்து அதை நம்ம வந்து என்ன பண்றோம்? தற்போதைக்கு அடக்கி வச்சு, தற்போதைக்கு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன். அதுக்கடுத்து நோய், வேற நோய்கள் 4448 நோய்கள். நம்ம சித்தா வர்மா வைத்தியர்களால் நோய்களை பற்றி அடிக்கடி பேசுவேன். இல்லை சன்மார்க்கத்தில் இருக்குதான்னு நீங்கள் நினைக்க வேணாம், நமக்கான பாடங்கள்ங்கிறதால நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து நோய்க்கு நம்ம அப்போ மருந்து கொடுக்குறோம். அந்த நோயை வந்து நம்ம தள்ளி போடுறோம். எந்த நோய்களையும் யாரும் முழுமையாக குணப்படுத்த முடியாது, தள்ளி போடுறோம், அவ்வளோதான். காய்ச்சல் வருதா மருந்து சாப்பிட்றோம், காய்ச்சல் சரியாக போகுதுன்னு இல்லை, காய்ச்சலை தள்ளி போடுறோம், அவ்வளோதான். எல்லா நோய்களும் தள்ளி தான் போட முடியும். அதுக்கடுத்து தாகம் வருது, தண்ணி குடிக்கிறோம், தாகம் தீர்ந்து போகுது. தாகம் தீர்ந்து போகவில்லை, தாகத்தை தள்ளி போட்டுக்கிறோம். இப்போதைக்கு தாகத்தை டெம்பரவரியா. அதுக்கடுத்து இச்சை, ஆசை வருது, அனுபவிக்கிறோம், அது தீர்ந்து போதானா? தீராது, அதையும் தள்ளி தான் போகும். அதுக்கடுத்து ஏழ்மை. ஐயா நம்ம சற்று முன் பேசி ஐயா சொன்னார் ஏழை உலகீர் அப்படின்னு. நம்ம எல்லாம் ஏழை உலகீர். ஏன் ஏழை உலகீர் நான் பின்னாடி சொல்றேன். எந்த மாதிரி ஏழைன்னு, பொருளாதாரத்தில் ஏழை உலகீர் இல்லை, நம்ம வந்து அருள்ல ஏழை உலகீர். ஒண்ணுமே நமக்கு சுதந்திரமே இல்லை, எதுவுமே நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்ம ஏழைங்க. அருள் இல்லாததுனால நம்மளை கோள்கள் கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சிஜன் இல்லைன்னா செத்து போடும். வெறும் ஆக்சிஜனை நம்பி வாழக்கூடிய ஒரு அற்புதமான பிறவி தான் நான். ஒரு சூரிய ஒளி இல்லைன்னா செத்து போடும், ஒரு தண்ணி இல்லைன்னா செத்து போடும். அப்போ 5 பஞ்சபூதங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை. அந்த ஏழை என்பது நம்மளாம் ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி சார்ந்து நம்ம இருக்கிறோம், அந்த ஏழை. ஸோ ஏழ்மை.
அப்ப இந்த 7 வகையான துன்பங்கள் நாம் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதுல இருந்து எப்படி விடுபடுவது? இல்ல இதுல நம்ம ஜாலியா இருக்குமா? பரவாயில்லங்க, நான் நோயில ஜாலியா இருக்கிறேன், எனக்கு கேன்சர் வந்துச்சு, வந்ததுல இருந்து நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் அடுத்த வாரம் சாக போறேனே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன? அப்ப இது ஒரு அவஸ்தை தான் நமக்கு, பெரிய அவஸ்தை. இந்த அவஸ்தையில இருந்து விடுபட்டு ஆகும். இந்த அவஸ்தையுடைய கிளைமேக்ஸ் என்னன்னா மாறும். இந்த அவஸ்தைகள் வந்து கொண்டே இருக்கும். பசி, கொலை, இச்சை, எளிமை, பயம், தாகம், பிணி, 7 வகையான துன்பங்களால் அவதிப்பட்டு இதனுடைய முடிவு வந்து மாறும். அப்ப மரணம் என்பது ஒரு மிகப்பெரிய நோய். மரண பெரும் பிணி அப்படின்னு வள்ளலார் பெருமாள் சொல்றாரு. மரணம் என்பது பெரிய நோய். சின்ன சின்ன நோய்கள் அவஸ்தைப்பட்டுட்டு கடைசியில் வந்து பெரும் பிணியில வந்து நம்ம செத்துட்டோம். செத்துட்டா என்ன நடக்கும்? ஜாலியா சில பேர்லாம் துன்பம் வந்தா ஜாலியா சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிட்டா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு. அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. செத்து போனாதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உயிரா இருந்தா அந்த பிரச்சனைக்கு முடிவு காணலாம். செத்து போயிட்டா சூட்சும தத்துவம் 36 தான் இருக்கும். மனித உடம்புல சூட்சும தத்துவம் தான் இருக்கும். இந்த உடம்பு தத்துவம் 25 இது இருக்காது. இந்த உடம்பு, மன தத்துவம், உயிர் தத்துவம், இந்த 96 தத்துவத்தை வச்சுதான் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். இறந்து போயிட்டேன்னா இந்த உடம்பு இருக்காது. இந்த உடம்பு இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? மனசு இருக்கும், அதை செயல்பாடு பண்ணணுமே. மனசை செயல்பாடு பண்ணா ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அந்த சூட்சும தத்துவம் வேற ஒரு உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு அதை தான் நம்ம பேயின்னு சொல்றோம். மனித உடம்பு 96 என்பது இந்த பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடி என்பது 25 பிரின்சிபல், 25 தத்துவங்களால் ஆனப்பட்டது. சரிங்களா? அதுக்கடுத்து சூட்சும தத்துவம். சூட்சும தத்துவம் என்பது இன்விசிபிள் பிரின்சிபல். இது வந்து 36 தத்துவம். திரும்ப வந்து 30 தத்துவம், திரும்ப வந்து 35 தத்துவம். 36, 35, 25, மொத்தம் 96. அது வந்து காரண உடல் சொல்லுவாங்க. காரண உடல், சூட்சும உடல், பிசிக்கல் பாடி, பூத உடல், இது சேர்ந்தது தான். இறந்து போனவங்களுக்கு இந்த பூத உடம்பு தான் இருக்காது, மற்ற உடம்புலாம் இருக்கும். காரண உடல் இருக்கும், உயிர் உடம்பு இருக்கும், மன உடம்பு இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை வந்து பேய் பிடிச்சிட்டா உடம்பு அவனுது, அதுக்குள்ள இருக்கிற உயிர் தத்துவமும் மன தத்துவம் யாருது? அந்த யார் இறந்து போனா அவங்களுக்கு. உடம்ப இவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இறந்து போனா நமக்கான பிரச்சனைகளை சரி பண்ண முடியாது, நமக்கு உடம்பு தேவைப்படும். அதனால் உயிரா இருக்கும் போதே நமக்கான பிரச்சனைகளை சரி பண்ணணும். அதனால மரணம் என்பது ஒரு அவஸ்தை தான். மரணம் என்பது ஒரு பெரிய பிணி, மரணம் என்பது ஒரு பெரிய நோய். வள்ளல் பெருமான் இந்த மரணம்ங்கிற பெரிய பிணியும் பிறப்பதும் ஒரு பெரிய நோய். இறப்பதுதான் பெரிய நோயானாக்க பிறப்பதும் ஒரு பெரிய நோய். வள்ளல் பெருமான் தற்சுதந்திரமின்மை அப்படிங்கிற பதிகத்துல 10 பாடல் உள்ளது. தற்சுதந்திரமின்மை பதிகம் என்பது 10 பாடல் உள்ளது. சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல, இது என்றும் உள்ளதா. இந்த நோவை நீக்கி ஈவது மன்றுடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியினால் ஆவதுன்னு. சாவறதும் ஒரு பெரிய நோய், பிறக்கிறதும் ஒரு பெரிய நோய். இந்த பெரிய நோயை நினைச்சு நொந்து போறது இன்னைக்கெல்லாம் வந்து புதுசு கிடையாது, இது பல ஜென்மங்களாக இருந்து கொண்டு வருகிறது. அப்ப சாவறதும் ஒரு நோய்னா பிறகுந்ததும் ஒரு நோய். இப்போ நோயோட தான் வந்து பிறந்தது, நோயோட தான் திரும்ப சாக போகும். அப்ப இந்த அவஸ்தைகள், இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு மருந்து இருக்கிறது. இந்த மருந்து யாருனாக்க அவர் தான் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் தான் நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலா. யாருக்கு மருந்து இருக்குது? நமக்கு ஒரு நோய் இருக்குது, சாவறதும் பிறக்கிறதும் நோய் இருக்குது, நோய்க்கான மருத்துவம் இருக்கு. இப்போ நோய் வந்துருச்சு, நம்ம வீட்டிலே ஜாலியாக இருக்குமா? மருத்துவரை தேடி போகல, போயிட்டு அவருக்கான கட்டணத்தை நம்ம கொடுப்போம். ஃபீஸ் வந்து கொடுத்துட்டு அவர் சொல்றபடி கேட்போம். பத்தியம் சொல்லுவாங்க, சத்தியத்தை மறந்தாலும் பத்தியத்தை மறக்கூடாது. பத்தியம் மறந்துன்னா நோய் பண்ணுவாங்க. எந்த நோய்க்குனாலும் சத்தியத்தை நீங்க மாறலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இறைவன் வந்து மன்னிச்சுடுவார். ஆனால் பத்தியத்தை மறக்கக்கூடாது. அப்ப அந்த மருத்துவர் அணுகுறோம், அவர் உங்க நோய்க்கான காரணத்தை சொல்றாரு, அப்புறமா நோய்க்கான மருந்து அவர் தராரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ பத்தியமா இருக்கணும். பத்தியம் என்பது டிசிப்ளின், ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இருந்தாதான் அந்த மருந்து வேலை செய்யும். நமக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற நோய் வந்திருக்கிறது. அந்த நோய்க்கான மருந்து உலகத்திலே ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு. நீங்க எவ்வளவு குலதெய்வங்களை நீ கும்பிட்டுக்குங்க, தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்புலாம் சொல்லல. எந்த குலதெய்வினாலும் கும்பிட்டுக்குங்க, ஆரியமா காரியமா கும்பிட்டுக்குங்க, எந்த இறைவனாலும் வணங்கிக்குங்க, உங்க விருப்பம், அது உங்க சாய்ஸ். அதை நான் குறை சொல்லவே இல்லை. அவங்க உங்களுக்கு இருக்கிற பிறப்பு இறப்புங்கிற மருந்து நோய்க்கு
மருந்து தருவாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணி எந்த கடவுளாலும் வாங்க, அது உங்க சாய்ஸ். எந்த கடவுளையும் நம்ம குறை சொல்றதுக்கு நம்ம நோக்கம் கிடையாது. எந்த கடவுளையும் நம்ம குறை சொல்லவே வரல. வள்ளலார் எந்த கடவுளையும் எந்த இறைவனையும் குறை சொல்ல வரல. எல்லா தெய்வங்களுக்கும் சின்ன சின்ன சக்தி இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அந்த சக்தியை கொண்டு உங்களுக்கு வருகின்ற மரணத்தை நீக்கி கொள்ள முடியுமான்னு நீங்க உங்களே கேட்டீங்க. அப்படியோ எஸ் முடியும் அப்படின்னாக்க சொல்லுங்க, நாம கூட வாங்கலாம். நமக்கும் பெரிய அவஸ்தை தான். இந்த டெம்பரவரி அந்த பிள்ளைக்கு கொண்டாட்டிக்கு புள்ள இல்லை, அதுக்கு இந்த சாமி தேவை. வறுமை இருக்குது, அதுக்கு இந்த சாமி தேவை. நோய் நீக்கிறது சாமி, எவ்வளோ காலங்க அதெல்லாம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதுக்கு கடவுள் தேவை. ஒரு சின்ன முயற்சி நீங்க செஞ்சீங்கன்னா அதை நீக்கிக்கலாம். நமக்கு எதுக்கு கடவுள் வழிபாடு? கடவுள்னாக்க பிறப்புங்கிற பெருநோய், இறப்புங்கிற பெருநோய், இந்த நோயை நீக்குவதற்குத்தான் நமக்கு ஒரு மருந்து தேவை, மருத்துவர் தேவை, கடவுள் தேவை. அந்த கடவுள் நம்முடைய அருட்பெருஞ்சோதி ஆகும். புரிஞ்சுங்களா? இறைவன் எதுக்காக தேவை? நாம ஏன் வள்ளலாரை வணங்குறோம்? நம்ம ஏதோ ஒரு குலதெய்வத்தை பிறந்திருப்போம், ஏதோ ஒரு குலதெய்வம் இருக்கும், நம்ம ஊர்ல கோயில் இருக்கோம், வணங்க. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் விடல, அது அப்படியே இருக்குது. நாம இதுக்கு ஏன் கும்பிடுறோம்னாக்க வள்ளலாறு ஒரு மருந்து வச்சிருக்கிறார். அந்த மருந்தை பெற்றுக்கொண்டால் நமக்கு வருகின்ற மரணத்தை நீக்க முடியும் என்கிறது நமக்கு அருட்பா. அந்த அருட்பாவை நம்ம ஏற்றுக்கொண்டு வரோம். அப்ப ஏன் அந்த இறைவன் நம்ம அன்புக்கு அகப்படணும்னாக்க நமக்கு தேவை. இறைவனுடைய அருள் இறைவன் யாருக்கு தேவை? நமக்கு தேவை. நமக்கு ஏன் தேவை? மரணத்துக்கு நீக்கணும். பிறந்து பிறந்து சாக முடியாது. புதுசு புதுசா சாப்பிடுவோம். தினசரி நம்ம எப்படி சாப்பிடுறோம்? பழச சாப்பிடுறோமா? புதுசு புதுசா சாப்பிடுறோம். உடம்பு மட்டும் பழசா போகுது. உடம்பு பழசா போகுதா? இல்ல இல்ல, தினசரி புது புது இட்லியா கொடுக்குறாரு. உடம்பு நேற்றுக்கு 18, இன்னைக்கு 17 அப்படி புதுசா மாறுதா? சாப்பாடு புதுசா சாப்பிடுறோம், உடம்பு மட்டும் பழசா போகும். இப்ப தேர்தல் நம்ம நோயாளி தானே, நம்ம எல்லாம் நோயாளி தானே. புதுசா சாப்பிட்டா உடம்பு புதுசா தானே மாறணும், ஏன் பழசா மாறுது? அப்ப நம்ம எல்லாம் நோயாளி, கன்ஃபார்ம் நோயாளி தான். நாளாக நாளாக பழசா போவோம், துருப்பிடிக்குது இல்லை. ஒரு இரும்பு பழசாகிட்டே போயிட்டு கடைசியில் என்ன ஆகிடும்? வித்து போயிடும். அது மாதிரி நம்ம நாளாக நாளாக என்ன கொஞ்சம் கொஞ்சமா பழசாகிட்டே போயிடு. அப்படி வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் போட்டு ஆகணும். பிரேக் போடலைனாக்க ஏன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் போட்டுருவோம். நாம அப்படியே தான் போயிட்டு இருப்போம். வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, அப்படியே பிளானை நிறைய போட்டுக்கிட்டே போவோம். ஒருத்தர் சடனா ஒரு பிரேக் போடுது. தம்பி வாழ்ந்தது போத வா தம்பின்ற. யாரு? அதுக்கு பேர் யமன் வச்சுக்கிறீங்க, கடவுள்னு வச்சுக்க, யாரோ வச்சுக்க. உண்மை அதுதான். நாம ஒரு பிளான் போடுவோம், அவரு ஒரு பிளான் போட்டுருப்பாரு. என்ன பிளானு? இவ்வளவுதான் உனக்கு புண்ணியம், நீ போட்ட பெட்ரோலுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் தான் உனக்கு வண்டி, இதுக்கு மேல ஒரு இன்ச்சி நகராது, நில்லு பண்ணிப்பார். உனக்கு புண்ணியங்களை வரைக்கும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். புண்ணியங்களை வரைக்கும் நம்ம நினைக்கலாம், பேசலாம், ஓடலாம், ஆடலாம், நினைக்கிறது எல்லாம் நடக்கும். புண்ணியம் தீர்ந்த அடுத்த வினாடியே வாழ்க்கை போதும் தம்பி வா தம்பி. நேற்றுக்கு பேசிட்டு இருந்தாரு பண்ணல, ஆனா நம்ம தம்பி தான் பேஸ்புக்ல பார்க்கல, புதுக்கி பேசியிருப்பாரு. ஆனா இப்பதான் பேசியிருந்தாரு, அப்பதான் பேசியிருந்தாரு, இவருக்கா இப்படி அவருக்கா அப்படின்னு நம்ம பேசுவோம். பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. அவர் பிரேக் போட்டு தூக்கிடுவார். அப்ப நமக்கு வருகின்ற மரணத்துக்கு நம்ம பிரேக் போடணும்னா எமன் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிரேக் போட்டுருவார். ஏன் கடவுள் மேல் நம்ம அன்பு செலுத்தணும்னா அவர்கிட்ட நமக்கு ஒன்று தேவைப்படுது. என் பொண்ணு என் மேல அன்பு செல்ல, அப்பா ஐ லவ் யூப்பா. பொண்ணு ஐ லவ் யூப்பா, அப்பா சூப்பரப்பா, இந்த உடம்பை பார்த்து சூப்பராப்பா, முத்தம் கொடுக்கறது, அழகு பண்ணி இனி இப்படி ஏன் என் மேல அன்பு செலுத்துறான்னா என்கிட்ட இருந்து அவ ஒண்ணு எதிர்பார்க்கறான். அப்பாவா நம்ம அன்பு செலுத்தினா நமக்கு தேவைன்னா அப்பா வாங்கி தருவாரு. அப்பா ஜூஸ் கட்டை வாங்கி தருவாரு, அப்பா ட்ரெஸ் கட்டை வாங்கி தருவாரு, அப்பா தேட்டருக்கு கூப்பிட்டு போறாரு, அப்பா சாண்ட்விச் வாங்கி தருவாரு. ஏன்? அப்பாவிட்ட அன்பு காட்டினா அப்பாவிட்ட இருந்து நமக்கு தருவாரு. நமக்கு அப்பா அன்பெருஞ்சோதி ஆடுறது. அவர்கிட்ட இருந்து நம்ம அருள்ங்கிற வாங்கினாதான் நமக்கு வர நோய் தீங்க முடியும். மருந்து அவர் வச்சுக்கிறாரு. அப்ப நாம அவர் மேல அன்பு செலுத்தி ஆகணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஏன் அன்பு செலுத்துறோன்னு? இது ஒரு வகையான நடிப்பு தான், இது ஒரு வகையான எதிர்பார்ப்பு தான். அது அவருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். வேற வேலை இல்லை. என் பொண்ணு நடிக்குதுன்னு எனக்கு தெரியும், என்னால என்ன பண்ண முடியும்? நான் அப்பக்காரன், என் கடமை இருக்குது, நான் கொடுத்துதான் ஆகணும். அது மாதிரி நம்ம நடித்தாலும் அல்பா படிப்பது போல் நடிக்கிறது, அல்பா வணங்குறது போல் நடிக்கிறது, அவர் சொல்றதை கடைப்பிடிக்காம ஐயாவை பத்தி பேச மாதிரியே கண்ண முடியுது. ஐயா புக்கு பக்கத்துல எடுத்து வச்சுக்கிறது. எப்பயுமா இருக்காங்க. நான் இப்போ ஒரு 8 மணிக்கு ஒரு அலாரத்தை ஆஃப் பண்ணேன். 8 மணிக்கு நான் வழிபாடு பண்றேன். ஒரு நாளைக்கு 6 வேளை அலாரம் வச்சுக்கிறேன். அலாரம் வச்சு ஐயாவை வழிபாடு பண்ற மாதிரி நடிக்கிறேன். இருந்தாலும் கடவுளுக்கும் இது தெரியும். இருந்தாலும் என்ன பண்றது? நமக்கு அருள் பண்ண வேண்டியது பெத்தவனுடைய கடமை.
அவனை விருப்பப்படுறானோ விருப்பப்படலையோ நம்ம காக்க வேண்டியது யார் கடமை? அவர் கடமை. ஏன்னா நமக்கு கண்ணு காது மூக்கு வாய் நமக்கு செய்ய தெரியுமா? நமக்கு செய்ய தெரியுமா? சாப்பாட்டை உள்ளுக்குள்ள 4 இட்லி தோசை எல்லாம் போட்டா ரத்தமா மாற்றக்கூடிய சாஃப்ட்வேர் நமக்கு தெரியுமா? இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. ராக்கெட்டை விடுறாங்க, போன்ல எங்கிருந்தே ஒயர் இல்லாம பேசுறாங்க, எவ்வளோ டிவியில விஷயம் தெரியுது, எவ்வளோ நாலேஜ் இருந்தது. சாப்பாட்டை கொடுத்தா ரத்தமா மாத்த தெரியுமா? மாத்த தெரியுமா? சாப்பாட்டை கொடுத்தா ஒரு எலும்பா மாத்த தெரியுமா? சாப்பாட்டை கொடுத்தா ரத்தமா மாத்த தெரியாது, அந்த ரசமா மாத்த தெரியாது. இதெல்லாம் யார் கொடுத்தது? சாஃப்ட்வேர் யார் வச்சது? உள்ளுக்குள்ள இன்ஸ்டாலேஷன் பண்ணது யாரு? அவர் தான் பண்ணாரு. நீ கொடுத்த உடம்பு எனக்கு வேற வழி இல்லை, நீ சொல்றதை கடைப்பிடிக்கலாலும் உன் மேல அன்பு காட்டுற மாதிரி நடிச்சு உங்ககிட்ட வாங்கி தான் தீரணும். இது நமக்கான கோரிக்கை, வேற வழி கிடையாது. ஏன் இறைவன்பால் அன்பு செலுத்தணும் அப்படின்னாக்க, இறைவனிடமிருந்து நமக்கு அருள் என்ற மருந்து வேண்டும். நமக்கு எல்லாம் அருள் மருந்து வேணும் தானே? யாருக்காவது அருள் மருந்து வேணாமா? இல்லை சார், நானா ஹெல்த்தியா தான் சாகுறேன், எனக்கெல்லாம் தேவையில்லை, நானா எப்படி கேட்டாலும் கோபிச்செட்டி 500 ஆண்டுகள் தான் இருப்பேன், ஈரோட்டில் எப்படின்னா 2000 வருஷம் இருப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்ப நம்ம எல்லாருக்குமே இறைவன்பால் அன்பு வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் இறைவனிடம் அருள் என்ற மருந்து இருக்கிறது. அருள் மருந்தை பெற்று நமக்கு இருக்கிற பிரச்சனை சரி பண்ணி, ஒண்ணுக்கு ஒரு விருப்பம், எப்படி தியேட்டருக்கு போகணும், சாண்ட்விச் சாப்பிடணும், ஜூஸ் குடிக்கணும், ட்ரெஸ் போடணும், ஜாலியா போகணும்னு விருப்பம். அந்த அவளோட தேவைகளை நிவர்த்தி செய்ததுக்காக என்னிடம் அவள் அன்பு செய்கிறாள். அவள் நடித்தாலும் உண்மையாக இருந்தாலும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை. வள்ளல் பெருமான் சொல்ற அன்பர்களுக்கே அருளும் அருட்பெரும் ஜோதி. அகவல் வருதா? நம்ம இன்னைக்கு அகவல் அருள் என்றால் அதனால அகவலையும் நம்ம எடுத்து பேசுவோம். இன்னைக்கு யார் இந்த இறைவன் அருள் அப்பனிடம் உள்ள சொத்து யாருக்கு ரிசர்வ் செய்யப்பட்டது? ஒரு அப்பாவுடைய சொத்து யாருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது? அவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு. அப்ப இறைவனிடம் இருக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுக்கு இந்த அருள் என்ற மருந்து யாருக்கு ரிசர்வ் செய்யப்பட்டது? சன்மார்க்க அன்பர்களுக்கே அருளும் அருட்பெருஞ்சோதி ரிசர்வ். ஆனா எப்ப கொடுப்பார்? தாய்ப்பால் யாருக்கு உறுதி செய்யப்பட்டது? அவளுடைய குழந்தைக்கு. தாய் கொடுப்பாள? குழந்தை ஜாலியா விளையாடிக்கிட்டு தான் தாய் அப்படியே இழுத்து இழுத்து பால் கொடுப்பாள? இல்ல விளையாடிக்கிட்டு பால் கொடுப்பாங்களா? அழுத பிள்ளைக்கு பால் உணவு அளிப்பார் அன்னை என்பது. பால் தாய்ப்பால் அவன் குழந்தைக்கு தான். ஆனாலும் எப்ப கொடுப்பா? அழுத பிள்ளைக்கே. Who's going to cry? யார், எந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு கொடுப்பார். அது மாதிரி எல்லா உயிர்களுக்கும் இதனுடைய அருள் கன்ஃபார்ம். ஆனா எப்ப கொடுப்பாரு? நாம கேட்டா அவர் கொடுப்பார், நாம நினைச்சா அவர் நம்ம நினைப்பார், நம்ம பேசினா நம்மளை பத்தி அவர் பேசுவார், நாம அவரை பத்தி குறிச்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அவர் நம்மளை பத்தி குறிச்சு வச்சுக்குவார். இவனுக்கெல்லாம் அருள் பண்ணணும். ஈரோட்டில் இலீஸ்பேட்டையில இவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய திரைப்படங்கள்லாம் போகுது, அங்கே இங்கே நிறைய என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ இந்த என் மக்கள் என்கிட்ட அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 மணி நேரம் நினைக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி ஒரு புதுக்கி பெரிய தம்பி வேணாம், அந்த தம்பி சொல்றதெல்லாம் அவங்க வேற வழி இல்லாமல் கேட்டு வைக்கிறாங்க. நமக்காகத்தானே எல்லாம் அவன் சொல்றதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. உங்க அவஸ்தையெல்லாம் அவர் புரிஞ்சுக்குவாரு, எவ்வளவு அவஸ்தை போடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு. ஸோ நம்ம எதுக்காகனாக்க இவ்வளவு கஷ்டப்படும் போது, இவ்வளவு அழுது கேட்கும் போது, வேண்டி கேட்கும் போது அவர் கொடுப்பார். பிள்ளை அடம் குடிச்சு கேட்கும் போது அம்மா பால் கொடுப்பா. தொடர்ச்சியா அழுதுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பா உடனடியே கொடுப்பார். நாமளும் தொடர்ச்சியா அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். அருள் மேல் ஆசை வந்தா அழுத கண்ணு மாறாது, ஆகாரத்தின் மேல் இச்சி போகாது. சன்மார்க்கிகளுடைய அடையாளம் என்ன? சன்மார்க்கியுடைய அடையாளம் என்னன்னா அழுத கண்ணு மாறாது, அழுத கண்ணு மாறாது, ஆகாரத்தின் பால் இச்ச போகாது. யாரு உள்ளத்துக்குள் அழுது கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கன்ஃபார்ம் அருள் உண்டு. எந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குதோ அந்த குழந்தைக்கு விரைவில் அந்த தாய் பால் உணவு அளிப்பார். உண்மைதானே? அதேதான் யாரு அழுத கண்ணோடு இருக்கின்ற பால் குடிக்கும். ஆமா, அழுதுகிட்டு யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு இறைவனுடைய அருள் கன்ஃபார்ம். எப்ப எத்தனை வருஷம் கழிச்சுங்கிற டேட்டா பேஸ்லாம் எனக்கு கிடையாது, கன்ஃபார்ம் மட்டும் உண்டு. சரிங்களா? ஓகே. இறைவனிடம் எப்படி அன்பு செலுத்து? எதில் நம்ம எல்லாம் செய்தா இறைவன் அன்பு செலுத்த அர்த்தம்? ஓகே, நான் சொன்ன பாத்தீங்களா 3 விஷயம். பிசிக்கல் பாடி, இந்த 25 தத்துவம், இது தேக சுதந்திரம், நமக்கான தேகம். சாப்பாடு சாப்பிட்றோம், பசிக்கு இது போய் சாப்பிட்றோம்.
கண்ணு இருக்குது பார்த்துக்கிறோம். இந்த தேகத்துக்குள்ள சுதந்திரம் 25 தத்துவம். அதுக்கடுத்து போக சுதந்திரம் 36 தத்துவம். இந்த மன உடம்புல மனசு என்னெல்லாம் நினைக்க, நான் வேணாக்க யாரை பத்தி நினைக்க முடியும், கிளின்டனை பத்தி நினைக்க முடியும், கட்சி தலைவரை பத்தி நினைக்க முடியும், ஒரு சினிமாவை பத்தி நினைக்க, என் மனசுக்கு எனக்கு சுதந்திரம். நான் எதை வேணாலும் நினைச்சிக்க முடியும், எதை வேணாலும் அனுபவித்துக் கொள்ள முடியும். இது வந்து போக சுதந்திரம் 36 தத்துவம். அதுக்கடுத்து 35 தத்துவம் உயிர் தத்துவம். இந்த உயிர் தத்துவம் என்பது ஜீவன், காரண உடல்னு சொல்லுவார்கள். ஜீவ சுதந்திரம், நம்மிடம் இருக்கின்ற போக சுதந்திரம், நம்மிடம் இருக்கின்ற ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம். இந்த 3 சுதந்திரம் இல்லாமல் கடவுள் சுதந்திரமாக இருப்பதற்கு பேர் தான் அன்பு. இப்ப என் பொண்ணு என் மேல அன்பு செலுத்துறா, எப்படி நினைப்பேன்? என் சொல்லுபடி கேட்டா என் மேல அன்பு செலுத்து. சாப்பிடாத சாப்பிடாம இருக்கிறா, அப்ப என் பேச்சு கேட்கிறா, அப்ப என் மேல அன்பு வச்சுக்கிறா. நான் சொல்றத கேட்டா என் மேல அவ அன்பு வச்சுக்கிறான்னு அர்த்தம். நான் சொல்றத கேட்கல, இது எடுக்காதம்மா அப்பதான் போய் எடுக்கிறது, இதை பேசாதம்மா அப்பதான் பேசுறது, திட்டாதம்மா அப்பதான் திட்டுறது. அப்ப நான் நினைப்பேன், என்ன இது நம்ம மேல அன்பே இல்லையே, நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? உன்னிடம் நான் கொடுத்துக்கிறேன் டூப்ளிகேட் சாஃப்ட்வேர், டூப்ளிகேட் சுதந்திரம். என்ன அப்படின்னாக்க, உனக்கு நான் ஒரு தேக சுதந்திரம் கொடுத்துக்கிறேன், உனக்கு நான் ஒரு போக சுதந்திரம் கொடுத்துக்கிறேன், உனக்கு நான் ஒரு ஜீவ சுதந்திரம் கொடுத்துக்கிறேன். இதை மூணையும் உன் விருப்பத்தைப்படி நீ நடக்காம ஏன் விருப்பத்தைப்படி என்னுடைய சுதந்திரத்தைப்படி நீ நடந்தீன்னா என் மேல நீ அன்பு வச்சுக்கிறதா அர்த்தம். விளக்குச்சுங்களா? கடவுள் மேல அன்பு வச்சுக்கிறது என்ன நினைக்கிறான்? சில பேர் இந்த அன்புங்கிற பிடியில பாடல் நினைக்கிறாங்க, அன்புக்கு வந்து கடவுள் அகப்படுவார். அப்ப நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு மேல அன்பு வச்சிடலாமா, மனைவி மேல அன்பு வச்சுக்கிறேன், இதுக்கு வந்து கடவுள் அகப்படுவாரா? மற்ற மனிதர்கள் மேல அன்பு வைக்கிறேன், இதனால கடவுள் அகப்படுவாரா? 2 விஷயம்தான். எல்லா உயிர்கள் பால் கருணை தான் வைக்கணும். அன்பு வச்சுக்கினா ஏமாந்து போடுவீங்க. நல்லா விளங்கிக்கணும். ஒரு தாய் பிள்ளை மேல அன்பு வச்சா ஏமாந்துருவா, ஒரு கணவன் மனைவி மேல அன்பு வச்சா ஏமாந்துருவா. சிவராத்திரிக்கு 12 மணிலிருந்து 2 மணிக்கு இந்த டாபிக் பத்தி இவங்க 4 பேச்சு பேசிருந்தோம். ஏங்க எங்களுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை வருது, சரிங்களா? அன்பு வந்து கடவுள் மேலதான், கடவுளை தான் லவ் பண்ணணும். இங்க யாராவது லவ் பண்ணீங்க, லவ் ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா இங்க எல்லாம் பொய், எல்லாத்துக்குமே கருணை வைக்கணும். அது ஒரு உயிர், கொண்டாட்டி ஒரு உயிர், பாவம், நமக்கு வலிச்சா அதுக்கு வலிக்கும், நமக்கு பசிச்சா அதுக்கு பசிக்கும். அந்த உயிர் தன் உயிர் போல நினைச்சு கருணை தான் வைக்கணும். கடவுளை மட்டும்தான் லவ் பண்ணணும். சித்த மார்க்கத்துல என்ன சொல்றாங்க? அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில்லார், அன்பே சிவமாவது யாவரும் அறிவில்லார். அன்புங்கிறது சிவங்கிறது ஒண்ணுதான். நீ எல்லா மனிதர்களின் மேல அன்பு வைங்க, அதுதான் கடவுள் மேல அன்பு வைக்கிறது சமம். ஆனா வள்ளல் பெருமானது கருணையும் சிவமே காணும் பொருள் என கொள்க, அப்படியே சாஃப்ட்வேர் மாறி போச்சு. அங்க மனிதர்கள் அன்பு வைக்கிறதுக்கு பேரு வழிபாடு. இங்க எல்லா உயிர்களும் மனிதர்களையும் கடந்து எல்லா உயிர்களும் கருணை வைக்கிறதுக்கு பேர் வழிபாடு. வழிபாடு மாறிச்சா? வழிபாட்டுக்குள்ள கதாநாயகம் மாறுவாரா? கதாநாயகம் மாறினா அவருக்கு வந்து பெறக்கூடிய மருந்தின் அருளின் தர மாறுமா? இதுக்குத்தான் வள்ளலார் இந்த உலகத்துல வந்தார். வள்ளலார் எதுக்கு இந்த உலகத்துல வந்தார்? இந்த டிஃபரன்ஷிப், இந்த மேம்பாடு, இந்த எவல்யூஷன், இந்த மறுமலர்ச்சி இந்த உலகத்துக்கு தேவைப்படும். ஒரு புதிய வழிபாட்டு கொள்கை இந்த உலகத்துக்கு கொடுக்கத்தான் வள்ளலாருடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு தேவைப்பட்டது. அப்ப அன்பு வைக்கணும்னாக்க இங்க மனுஷனுக்கு அன்பு வைக்கிறதுக்கு பேர் அன்பு இல்லை, நீ கருணை வச்சா போதும், அதுலயே அன்பு வந்துடும். கருணை வைக்கணும், அன்பு வைக்க மாட்டானா? எல்லா உயிர்களும் பார்த்து கருணை வைக்கணும். என் புள்ள பால் மட்டும் அன்பு வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைனா என் கண்ணு தண்ணி வருது, மற்ற பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா எனக்கு கருத்து தான் சொல்லணும். இப்படிங்களா, நீங்க இப்படி செய்யுங்களா, எங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன், உடனே நான் மருந்து தரேன். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து கருத்து சொல்றேன். அப்ப இது என்ன காரணம்னாக்க என் பிள்ளை மேல அன்பு வச்சுதான் காரணம் இருக்கு. கடவுள் பால அன்பு வச்சிருந்தேன்னா கடவுள் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் பால அன்பு வைங்க. புரியுதுல? என் பொண்ணு பேர்ல மட்டும் நான் அன்பு வச்சேன்னா என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும்தான் நான் பார்ப்பேன். கடவுள் பால் அன்பு வச்சா என்ன நடக்குனாக்க நான் எல்லா உயிருக்கும் பிரச்சனை நான் பார்ப்பேன். எவ்வுயிரையும் தம்முயிருக்கும் நினைக்கிறது தான் வழிபாடு. ஏன்னா கடவுள் எங்க இருப்பதாக வள்ளலார் சொல்றாரு. கடவுள் வந்து கோயில் இருக்கிறாரு, கடவுள் வந்து மசூதி அங்கேயும் இருக்கிறார், அங்க இல்லைன்னா சொல்லல, அங்கேயும் இருக்கிறார், அங்க மட்டும்தான் இல்லை. கடவுள் எங்க இருக்கிறார்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உவக்கின்றார் யாவர்
அவர் உள்ளந்தான் சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் அறிந்தேன். இறைவன் எங்கு இருந்து அருள் நடம் புரிகின்றானா எல்லா உயிர்களையும் தன்னூர் போல் பார்க்கறாங்க பாத்தீங்களா, அந்த உள்ளத்துலதாயா கடவுள் இருக்க. கடவுள் எங்க இருக்கிறாரு? அந்த உள்ளத்துலதான் கடவுள் இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப எப்படி இருப்பார்? எல்லா உயிரினத்துக்குள்ளயும் கடவுள் இருந்தா நான் எல்லா உயிர்களையும் என் உயிர் போல நினைக்கணும். இந்த உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டா எல்லா உயிர்களையும் நான் நம்பி சொல்றேன். ஏன்னா எல்லா உயிருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரரு அவர் சன்மார்க்கி இல்ல, அவருக்குள்ளயும் கடவுள் இருக்கிறார். என் எதிரி பக்கத்து வீட்டுக்கு இடம் தராரு, அவருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார். நான் ஏன் அவன் மேல கருணை செய்யணும்? அவன் கை காலம் இல்லையா, நான் ஏன் சாப்பாடு கொடுக்கணும்? அவன் சொந்த பந்தம் இருக்குது, அவன் ஜாதிக்காரன் கொடுப்பான், அவன் ஊருக்காரன் கொடுப்பான், நான் அவனுக்கு எதுக்கே கருணை பண்ணணும்? நம்ம சில பேர் கேள்வி, நான் எதுக்கே கருணை பண்ணணும்? நான் வேற ஊரு, அவன் வேற ஊரு, அவன் வேற ஜாதி, நான் வேற ஜாதி, அவன் ஆம்பளை நான் பொம்பளை, நான் அழகா இருக்கிறேன் அவர் அழகா இல்லை. இப்படி பல்வேறு தரப்புப்பட்டான வித்தியாசங்களை பார்க்கணும். நான் எதுக்கு அவங்கள அனுபவிக்கணும்? நான் எதுக்கு அவங்க மேல கருணை வைக்கணும்? நீ வைக்கணும். ஏன்னாக்க நீ யாரிடம் அருள் பெற போகிறியோ, நீ யாரிடம் மருந்து வாங்க போறியோ, அந்த மருந்து கொடுக்கிறவரு அவரு உள்ளத்துக்குள்ள, அவர் உயிருக்குள்ள. இப்ப நீ கருணை வச்சுதானே ஆகணும். நீ அதை உணரணும். எல்லா உயிருக்குள்ளேயும் நாம வணங்குற கடவுள் இருக்கிறா, அதனால நீ கருணை வைக்கணும். அதனால எல்லா உயிரும் உன் உயிர் போல் நினைக்கும். கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம்தான், ஒரு விஷயம், நாம கடவுள் பால் அனுபவிக்கணும். நாம கடவுள் பால் தான் அனுபவிக்கணும். ரெண்டாவது விஷயம், எல்லா உயிருக்குள் பால் நீ கருணை. கடவுள் மனிதனிடம் காட்டுகின்ற கருணைக்கு பேரு அருள். அருள்ங்கிறது அப்படியே சக்தி. அருளுங்கிறது ஒரு தனி பொருள். ஒரு படத்துல வர மாதிரி, சினிமா படத்துல வர மாதிரி ஒரு ஒளி பொருத்தி வருது. அருள்ங்கிறது கடவுள் மனிதன் பால் வைக்கின்ற கருணைக்கு பேர், மனிதன் பால் வைக்கின்ற கருணைக்கு பேர் தான் அருள். மனிதன் மற்ற உயிர்கள் பால் காட்டுகின்ற கருணைக்கு பேர் ஜீவகாரணியம். ஜீவகாரணியம் 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 மற்றவங்களுக்கும் ஒரே குழப்பம். ஜீவகாரணியம் ஏதோ பொருளா இருக்குமோ? ஜீவகாரணி இந்த என்ன அன்னதானம் சொல்லுங்க, ஜீவகாரணி ஜீவகாரணி சொல்றாங்க. என்னவா இருக்கும்? சன்மார்க்கம் அல்லாதவங்களுக்கு அருப்பா பத்தி தெரியாது. ஜீவகாரணம் ஏதாவது புது பொருளா? ஜீவகாரணம் ஒண்ணு இல்லையா, ஜீவர்கள் பால் கருணை செய்யறது தான் ஜீவகாரணம். அது நீ சாப்பாடு கொடுக்குறியோ, அவனுக்கு நோய் வரப்ப நீ மருந்து கொடுக்குறியோ, இல்ல அவனுக்கு ஒரு தாகத்தை தண்ணி தரியோ, அவன் துன்பத்தை துன்பமா நினைக்கிறியோ, அவனுக்கு ஆறுதலான 4 வார்த்தை சொல்றியோ, கவலைப்படாப்பா கடவுளுக்கு சரி பண்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாப்பா, இது கூட பெரிய கருணை தான். இந்த கருணைக்கு பேர் தான் ஜீவகாரணம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய கருணை உனக்கு வேணுமா? எஸ், ஐ வாண்ட் யுவர் மெர்சி. நம்ம கடவுளை பார்த்து என்ன சொல்றோம்? எனக்கு உன்னுடைய கருணை வேணும். அப்ப கடவுள் சொல்றாரு, சரி நான் உன் மேல கருணை செய்யணும், நீ மற்ற உயிர்கள் பால் கருணை செய்யி, நான் உன் மேல கருணை செய்யறேன்னு அவர் ஒரு லாஜிக்கா சொல்றாரு. இது சரிதானே? சரிதானே? ட்ரெஸ் எடுக்க போறோம், ஒரு 500 ரூபாய்க்கு உண்டான ட்ரெஸ் எடுத்துட்டோம், நீ 500 ரூபாய் கொடு, அதுக்கு ஈக்குவலான பொருளை நான் தரேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. கடைக்காரர் சொல்றது சரிதானே? அது மாதிரி கடவுள் என்ன சொல்றாரு? நான் உன் மேல கருணை செய்யறேன், நீ மற்ற உயிர்கள் பால் சின்ன கருணை செய், உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன கருணை செய், நான் உனக்கு என்னுடைய அருள் என்ற பெரிய கருணையை செய்யறேன். அப்ப இது அவர் எதிர்பார்க்கறது சரியா தவறா? சரிதானே? இது சரிதானே? இது லாஜிக்கு தானே? கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது லாஜிக்கு தானே? இப்ப நம்ம எல்லா உயிர்கள் பால் கருணை செய்யணும், அவருடைய மருந்து வேணும். இன்னொரு மருந்து, அவரு பால் நம்ம அன்பு செலுத்தணும். அப்ப எப்படி அன்பு செலுத்துறதுனாக்க, நம்ம இடம் இருக்கின்ற தேக சுதந்திரம், நம்ம இடம் இருக்கின்ற போக சுதந்திரம், நம்ம ஜாலியா அனுபவிக்கிறது, போறது வர்றது, நம்ம நினைக்கிறப்ப நடக்கிறது, பக்கத்துல இருக்கிற வீடு வாங்கிட்டா நாம வீடு வாங்குறது, அவரு கார் வாங்கிட்டா நாம கார் வாங்குறது, அவனை மதிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நம்ம சுதந்திரம். இது கடவுள் சுதந்திரம். நம்ம நினைக்கிறோம் அப்படி அவரு மாதிரி ஸ்டாரா வரணும், இவரு மாதிரி வரணும், அவரு மாதிரி வரணும், ஃபேமிலியா இருக்கணும், ஃபேமிலியான ஃபேஸா இருக்கணும், அழகா இருக்கணும், இதெல்லாம் நம்ம சுதந்திரமா நினைக்கிறோம். ஏன் அருள் உனக்கு வேணும், ஏன் மருந்து உனக்கு வேணும், உன் மரணத்தை நினைக்கிறதுக்கு என்னுடைய மருந்து உனக்கு வேணும்னா, நீ உன் விருப்பப்பட்டு தேக சுதந்திரம், நீ சுதந்திரமா மாடு மாதிரி தெரியக்கூடாது, மாடு மாதிரி நாய் மாதிரி தெரிஞ்சுட்டா போய்விட. உனக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் கொடுத்துருக்குறேன். அந்த ஒழுக்கத்துப்படி நீ நடந்தினா என் மேல நீ அன்பு வச்சுக்கிறதா என்ன அன்பு? அதுதான் நம்முடைய தேக சுதந்திரம், போக சுதந்திரம், நம்முடைய ஜீவ சுதந்திரம். சரி, இந்த இந்த 3 சுதந்திரத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, கடவுளிடம் இருக்கின்ற திருவருள் சுதந்திரம், கடவுளிடம் இருக்கின்ற விருப்பம், கடவுளிடம் இருக்கின்ற கட்டளை, கடவுளிடம் இருக்கின்ற அருள், இப்ப இந்த 3 சுதந்திரத்தை எப்படி ஒப்படைக்கிறது?
ஒரு பொருள்னா எடுத்து கொடுத்துடலாம், கொடுத்த உடனே அவர் ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. இந்த இதுக்கு சூட்சமமா இருக்குது இந்த விஷயங்கள்லாம். இதை எப்படி நம்ம அவட ஒப்படைப்பது? சரணாகதின்னு சொல்லுவாங்க. இதுதான் சரணாகதி. இதை நம்ம 3 விஷயத்தையும் கடவுளோட சரணாகதி அடைஞ்சிட்டா அவரு அருள் நமக்கு கொடுத்துருவாரு. இப்ப எப்படி சரணாகதி அடையாது? கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு நெடுஞ்சாங்கடை ஈர்த்து சரணாகதி அப்படியா? சரணாகதி என்பது தீபம் முன்னாடி அப்படியே விழுந்தப்பா சரணாகதி, அது சரணாகதி ஆகுமா? அதுவும் சரணாகதி. ஆனா அது மட்டுமே சரணாகதி. சரணாகதி 3 பொருளும் எப்படி கொடுக்குது? சில பேர் பலரும் சன்மார்க்கத்துல பலவிதமான இந்த சரணாகதிங்கிற விஷயத்த, இதுதான் உடல் பொருள் ஆவிகள். தேக சுதந்திரம்னா உடல், பொருள் என்பது மனசு போக சுதந்திரம், ஆவி என்பது ஜீவ சுதந்திரம். உடல் பொருள் ஆவியெல்லாம் கடவுளோட ஒப்படைப்புன்னு அர்த்தம். வள்ளலார் தற்சுதந்திரம் பதிகத்துல முதல் பாடம் சொல்றாரு, இப்பாரில் இந்த உலகத்துல உடல் பொருள் ஆவியெல்லாம் உன்பால் கொடுத்தேன், மற்ற எனக்கு இங்கு ஒரு இதையும் சுதந்திரம் இல்லை. துப்பாய உடலாதி தருவாயோ அல்லது இன்னும் என்ன சோதிப்பாயோ, அப்பா நின் திருவுளத்தை அடியினால் ஆவது என்ன? என் உடல் பொருள் ஆவியெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், உன்னுடைய உடல் பொருள் அதான் திருவுருள் சுதந்திரம், அதான் அருள். நம்ம இந்த உடம்புக்கு இந்த உடம்பு தான் பழசாகுதே, புதுசா சாப்பிட்டாலும் இந்த உடம்பு பழசாகுது. இந்த உடம்பை நம்பிட்டு இன்னும் பிரயோஜனம் இல்லை, நம்ம வேற உடம்பை வாங்கி தான் ஆகணும். அப்ப இந்த உடல் பொருள் ஆவியில அவர்கிட்ட கொடுத்தா அவருடைய உடல் பொருள் ஆவியில நம்மகிட்ட கொடுப்பாரு. அதுக்கு உடம்பு பழசாகாது, அதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அது இந்த ஆக்சிஜன் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கொரோனாவுக்குலாம் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய உடம்பு கொடுத்துட்டா அது கொரோனாக்கு மாதிரி மாஸ்க் போட வேண்டியதில்லை, ஹாஸ்பிட்டலில் போய் காட்ட வேண்டியதில்லை, அதுக்கு ஸ்கேன் தேவையில்லை, நிறைய வராது, திரை வராது, சொறி வராது, எதுவுமே வராது. அப்ப நம்ம இதை ஒப்படைச்சாதான் அவர் கொடுப்பார். இப்ப எப்படி ஒப்படைப்பது? இது ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அன்புங்கிறது வெறும் வாயால கடவுள்கிட்ட காட்டுறதுக்கு பேர் அன்பெல்லாம் கிடையாது. நம்முடைய உடல் பொருள் ஆவி, அதாவது தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை கடவுளிடம் ஒப்படைத்து பேர் தான் அன்பு. நம்ம என் பொண்ணு என் விருப்பப்படி அது விருப்பப்படி எங்கேயாவது போட்டு சொல் பேச்சு கேட்காம போனா அது அன்பான அர்த்தமா என்ன? அது அன்புங்களா? என் சொல் பேச்சு கேட்கல, என் மேல அன்புங்களா? என் மனைவி கூட வச்சுக்க, மனைவிட்ட சொல்றதே கேட்கல, அதுக்கு என் மேல அன்பு வச்சுக்குன்னு அர்த்தமா என்ன? நான் சொல்றதெல்லாம் கேட்குது, அப்ப என்ன அர்த்தம்? என் மேல அன்பு இல்லையா? அது மேல நானும் வைப்பேன் இல்லையா? எனக்கு வீட்டுக்காரருக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், வீட்டுக்காரருக்கு பிடிச்சதான் நான் பேசுவேன், அப்படின்னு என் மேல எவ்வளவு அன்பு. அப்ப அதுக்கு முதல்ல நானும் அன்பு வைக்கல. அது மாதிரி கடவுள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த ஒழுக்கத்தை படி நாம் நடந்தோம் அப்படின்னாக்க அதுதான் நம்ம உடல் பொருளாவையில அவரிடம் ஒப்படைத்ததுக்கு சமம், ஒப்படைத்ததாக அர்த்தம். நம்முடைய விருப்பத்துக்கு படி இயங்காம, நம்ம உடலை நம்ம விருப்பப்படி பயன்படுத்தாம கடவுள் சொன்னபடி நம்ம உடம்பை பயன்படுத்துறோம். நம்மளோட மனோ புத்தி சித்தம் அகங்காரத்தை நம்ம விருப்பத்துப்படி பயன்படுத்தாம அவர் விருப்பத்துப்படி பயன்படுத்துறது. நம்முடைய ஜீவன் மனித அறிவை நம்ம விருப்பத்துப்படி பயன்படுத்தாம உயிர் மனிதர்கள்லாம் இப்படிதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு அவர் விருப்பத்துப்படி பயன்படுத்துறதுக்கு பேர் தான் சரணாகதி. உடல் பொருள் ஆவியெல்லாம் ஒப்படைப்பது என்பது அப்படிதான். புரிஞ்சுங்களா? ஓகே. நம்ம உடம்பை எப்படி பயன்படுத்துவது? அதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். உங்கள் உடம்பை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு ஒழுக்கப்பட்டதுக்கு பேர் தான் இந்திரிய ஒழுக்கம். உங்களுடைய மனோ புத்தி சித்தம் அகங்காரத்தை போக சுதந்திரத்தை எப்படி நீங்க பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கடவுளை விரும்புவதற்கு பேர் தான் கரண ஒழுக்கம். உங்களுடைய உயிர் ஒரு மனிதனா இப்படிதான் நீங்க நடக்கணும் அப்படின்னு அதை ஒழுங்கு உயிரை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஜீவனை ஒழுக்கப்படுத்தக்கூடிய ஒழுக்கத்துக்கு பேர் தான் ஜீவ ஒழுக்கம். அப்ப நம்ம இந்திரிய ஒழுக்கத்தைப்படியும் கரண ஒழுக்கத்தைப்படியும் ஜீவ ஒழுக்கத்தைப்படியும் யார் ஒருவர் நடக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தன்னுடைய உடலுக்கு உள்ள ஆவியெல்லாம் இறைவனிடம் ஒப்படைத்ததாக அர்த்தம். புரிஞ்சுங்களா? விளங்குதுங்களா? இல்ல என்ன சொல்ல வர புரிஞ்சுங்களா? கடவுளோட அனுபவிப்பது எப்படி அனுபவிப்பது? வெறும் மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறதையோ அதுவும் உண்டு, அது மட்டுமே இல்லை. இல்ல வெறும் தேவகானியம் சொல்ல போறது இல்லையோ அது மட்டும் இல்லை. கடவுளிடம் அனுபவிப்பது என்பது யார் ஒரு இந்திரிய ஒழுக்கத்தைப்படி நடக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய தேக சுதந்திரத்தை விட்டு திருவுருள் சுதந்திரத்தைப்படி நடக்கின்றார்கள் என்று அர்த்தம். இப்ப இந்திரிய ஒழுக்கம் என்றால் என்ன? இந்திரிய ஒழுக்கத்துக்கு விளக்கம் என்ன? சரிப்பா, நம்ம என் உடம்பை நான் எப்படி பயன்படுத்துறது? என் தேக சுதந்திரத்தை கடவுளோட உடம்பை ஒப்படைக்கணும்,
என் உடல் கடவுளை ஒப்படைக்கணும். அப்புறம் நீ அன்பு செய்யறது அர்த்தம் சொல்ற. என் உடம்பை நான் என்னதான் பண்றது, என்னதான் நான் செய்யறது அப்படின்னா இந்திரிய ஒழுக்கத்தை படி நடக்கும். சரி, இந்திரிய ஒழுக்கம் என்ன சொல்லுது? கொடிய செவி புகாது நாதமூலைய ஸ்தோத்திரங்களை கேட்டல். உன் காதை நீ எதுக்கு பயன்படுத்தினாக்க, கடாப்படான்னு ஊர்ல திட்டிக்கிட்டி வெட்டி சொல்லி பேசிருப்பான், நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நம்முடைய காது உனக்கு இறைவன் எதுக்கு காதை கொடுத்துறானாக்க, கண்டதெல்லாம் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்து கண்ட வீடியோ ஆட்டத்தை ஓட்டத்தெல்லாம் பாட்டிக்கிட்டு இருந்தா உன் ஆட்டத்தை ஓட்டத்தெல்லாம் கடவுள் நிறுத்திடுவாரு. இதெல்லாம் பயமுறுத்தல, உண்மை அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆடினவங்க ஓடினவங்களாம் எங்க போயிட்டாங்க? சுடுகாடை நோட்டி போயிட்டுறாங்க. டான்ஸ் ஆனவங்க, ஃபேமஸ் ஆனவங்க, எம்ஜிஆர், கமலுங்கிற சிவாஜி எல்லாம் அவங்க போயிட்டு வரப்போ அடுத்தது சீனியர்ல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஆடினவங்க ஓடினவங்களாம் சுடுகாட்டை நோட்டி சென்று கொண்டு இருக்காங்களா, அவங்கள பார்த்து இனிமேல் நாம கரையில்லை. அவங்கள நாமள திரும்பி பார்த்து கொண்டு காதை அதுக்காக காதை கொடுத்தோம்னா நம்ம அவங்க பின்னாலேயே சுடுகாட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அப்ப நம்ம காதை எதுக்கு பயன்படுத்தணும்? நல்ல அல்பா பாடல்கள் கேட்பதற்கு பயன்படுத்தணும், மகாமந்திரங்கள் கேட்பதற்கு பயன்படுத்தணும், அல்பா பத்தி பேசுறாங்களே அதுக்கு பயன்படுத்தணும். இல்லைன்னா காது சம்பந்தமான நோய் உங்களுக்கு வரும். காது நோய் ஏன் வருது தெரியுங்களா? கடவுள் ஒரு காதை கொடுத்தாரு. தம்பி, இந்த என் பொண்ணுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேங்க, ஒரு 3000 ரூபாய் போட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். சைக்கிளை முறைப்படி பயன்படுத்தணும். இப்ப சைக்கிளை சரியான முறையில் பயன்படுத்தலாம், நான் அதுக்கடுத்து பைக் வாங்கி கொடுக்கலாம். கடவுள் காதை கொடுத்தாரு, சரியா பயன்படுத்தல, என்ன பண்ணுவாரு? நான் சொல்ற வேலை செய்யல, உனக்கு எதுக்கு காது, டப்புன்னு பிரேக் போட்டு அது நோயின்னு கூட வச்சுக்கலாம். காது நீ அல்பா படிச்சுக்கிட்டு அல்பா நல்ல வார்த்தைகளை கேட்டுருந்தா காது எப்படி இருக்கு ஆகும். ஓகே, இது அப்படியே சயின்ஸா மருத்துவமா சொல்ற பாருங்க. காது நோய் ஏன் வருது? உஷ்ணம், மூக்கு நோய், கண்ணு நோய், வாய் நோய், காது நோய், தலை நோய், இந்த 5 நோய்களும் வருவதற்கான அதிகப்படியான சூடு. அப்ப நீங்க அருட்பாவை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனம் அமைதிப்படும். இந்த உலக விஷயத்துல பெருசா சூடு ஏறாது. ஒருத்த நம்ம திட்டிட்டு போனா நாம அருட்பா சிந்தனையே இருக்கும். இப்போ உலக விஷயங்களை கேட்க கேட்க அதிகமா சூடாகுமா, கோபம் வருமா, பரபரப்பு வருமா, பதட்டம் வருமா? இந்த பதட்டம் இந்த உலகத்தினால ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஒரு ஆசிட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து ஊறுது, கல்லீரல்ல ஊறுது. இப்ப கல்லீரல்ல அது ஊறுறதுனால அதிக சூடாகுது. அதிக கல்லீரல் சூடு ஆகுனா காது மந்தமாகும். இது வந்து மருத்துவம். சரியா? சாமி சொல்றது சரியா? அப்ப காதை நம்ம எதிர்படுத்தணும். அருட்பா கேட்பதற்கும் அருட்பா பேசுவதை கேட்பதற்கும் அருட்பா பாடலை கேட்பதற்கும் பயன்படுத்தணும். இல்லைன்னா காது வந்து மந்தமா போகும். எச்சரிக்கை, இது கடவுளுடைய எச்சரிக்கை. ஓகே, அடுத்தடுத்து அசுத்த பரிசம் அல்லாத தயாவனமாக பரிசுத்தம். கெட்ட விஷயங்களை ஸ்மெல் பண்றது, கெட்ட விஷயங்களை நுகர்றது, பர்செப்ஷன் சொல்லுவாங்க, நுகர்ந்து பார்க்கறது, கெட்ட விஷயங்களே காது கொடுக்கறது, கெட்ட விஷயங்களையே பார்க்கறது, இதெல்லாம் பார்க்காம தயாவனமாக எல்லாத்தையும் தயவா பண்ணுறது. ஒருத்தர் சில பேர்லாம் பார்த்த பார்வையிலே மூத்திரம் போயிடுவாங்க. இப்படி பார்த்தானா முறைச்சானா போயிடும், அப்படியே அதுலேயே போயிடும். நம்ம அப்படி நம்ம கையாளணும். மற்ற உயிர்கள் இடத்துல அப்படி கையாளணும். அவருக்குள்ள கடவுள் கிடையாது, அவங்கள்ட்ட நம்ம அப்படியே கையாளணும். அவங்களுள்ள கடவுள் கிடையாது, அப்படி கையாளலாமா? அவ்வளவு தீர்மா பார்ப்பாங்க. இப்படி பார்த்தானே பார்த்த உடனே சில பேர் இப்படி இப்படி திரும்புவாங்க, இப்படி உரசு தள்ளுவாங்க. ஒரு தயவா பாரு. கண்ணு பிரச்சனை கண்டிப்பா வராது. நீங்க தயவா பார்த்தீங்கன்னாக்க கண்ணுல சூடு ஏறாது, கண்ணு பிரச்சனை வராது. நீங்க கண்ணாடி போடுறது பிரச்சனை இருக்காது. எல்லாத்தையும் நீங்க தயவா பார்த்து பழகுங்க, தயவா பார்த்து பழகுங்க. தயவா பார்த்து பழகுனா கண் நோய்களாம் வராது. மருத்துவமும் கலந்து சொல்றோம், சன்மார்க்கமும் கலந்து. எப்படி இது கண் நோய் வராது? இப்ப அதுக்கு காரணம் சொல்லுங்க. கண்ணை வந்து ஒரு குரூரமா பார்க்கறோம், ஒரு கோபமா பார்க்கணும்னு வச்சுக்கலாம். கோபமா பார்க்கும்போது மனசுல சூடு இருக்கும் இல்லைங்களா? மனசுல சூடு இருந்தா லிவர்ல சூடு உருவாகும். லிவர்ல சூடு உருவாகுனா நம்ம ரத்தத்துல அதிகப்படியான சூடு உருவாகும். ரத்தத்தினுடைய சூடு ஹீட், ஒரு டெம்பரேச்சர் தான் ஹீட். அதிகமா ரத்தத்துல சூடு ஏன்னா ரத்தம் வந்து தடிப்பாயிடுது. ரத்தம் தடிப்பானா கண்ணுக்கு வர அந்த ரத்த நாளங்கள் ரொம்ப கண் நம்முடைய தலை முடி மாதிரி தான் ரத்தத்துக்கு போல ரத்த நாளங்களை அடைப்பு ஏற்படும். அதுதான் கேட்ராக்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அதிகப்படியான சூடு ஏறினா கண்ணு பிரச்சனை வரும். தயாவனமா பாருங்களேன், அமைதியா பாருங்க, கண் நோய்கள் வராது. நல்ல விஷயங்களை பார்க்குறோம், தயவா பார்க்குறோம், கண் நோய்கள் வராது. ஓகே, அடுத்தது அதான் அடுத்து சொல்ற குரூரமாக பார்க்காதீங்க. அடுத்து ருசி விரும்பாதீங்க. உலகத்துல வர நோய்களுக்கு எல்லாத்துக்கும் எது காரணம்?
வாய் தான். ஏகாவராயனும் வார்த்தையிலையும் நாவை காக்கணும், சாப்பாட்டிலையும் நாக்க காக்கும். அறுசுவை, அறுசுவையை நல்ல முறையில் பயன்படுத்தினா மருத்துவம். அதே தேவையில்லாத உப்பு புளி காரம் பயன்படுத்தினா லிவர் போயிடுவார். அதனால உப்பு புளி காரமே அவ ருசி விரும்பாதிருத்தல். ஏன்னாக்க நாக்கு வந்து ஒரு பொருளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், நாக்கு வந்து அடங்காது. அதை சாப்பிடுவோம். அப்ப பத்தியத்தை மீறிடும், ஒழுக்கத்தை மீறிடும். நாக்கு சுவைக்கு விரும்புதானே இவ்வளோ உயிர்கள் நீ சாவுது. என்னால விட முடியலங்க, என்னால மீனை விட முடியல, என்னால கோழியை விட முடியல, அதை சாப்பிடாம இருக்க முடியல, இதை சாப்பிடாம இருக்க முடியல. ஏன்? நாக்குக்கு தானே நம்மளை சுடுகாடு கொண்டு போகுது. நாக்கு ருசிக்கு அடிமைப்பட்டு மாமிசம் சாப்பிட்றோம், பாவத்தை சேர்த்துக்கிறோம், பாவத்தின் விளைவாக மனசு கெட்டு போகுது, மனசு விலை கெட்டு போயிட்டு நோயை தீர்த்துக்கிறோம், நோய் வந்து மருத்துவம் பார்க்குறோம், மருத்துவம் சரியாக்காததுனால மரணத்தை தழுவுது. இப்போ நாக்கு நம்மளுக்கு மரணத்தை கொண்டு போகுது. உங்க நாக்கு எதுக்காகனாக்க நல்ல வார்த்தை பேசணும், ஆரோக்கியமானதை மூளைக்கு சொல்லணும். இது வந்து உப்பு தான், இது வந்து அந்த சுவை தான் அப்படின்னு மூளைக்கு சொன்னா மூளை அதுக்கு உண்டான ஜீரணத்து தகுந்த மாதிரி கிளான்ஸ் சுரக்கும். எதுக்கு நாக்குனாக்க உப்பு பொருள் சாமியா உப்பு பொருள் ஜீரணம் பண்றதுக்கு அதிகமான சுரப்பிகள் வந்து தேவைப்படுது. அப்ப நாக்கு வந்து உப்பு சம்பந்தமான பொருளை வந்து இவன் சாப்பிட்றான், நீ அதுக்கு உண்டான கிளான்ஸ் சுரந்து அவனை ஜீரணம் பண்றதுக்கு நீ ரெடியாரு அப்படின்னு மூளைக்கு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பு தான் நாக்கு. ரெண்டாவது நல்ல வார்த்தைகளை பேசுறது, ஐயாவை பற்றி பேசுறது. பெரிய நருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரிய பேர். கடவுளை பேசுறதுக்காக நாக்கு கொடுக்கப்படும். ஏன்னாக்க கடவுளை பேச 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 புண்ணியம், கடவுளை நினைப்பது புண்ணியம், கடவுளை பாடுவது புண்ணியம். கடவுளை பாடுவது எவ்வளவு புண்ணியம் தெரியுங்களா? புண்ணியம் செய்யும் எங்கள் புண்ணிய நெந்தியை, போகம் தரும் எங்கள் புண்ணிய நெந்தியை, போதம் தண்ணீர் வைத்து புண்ணியராயினேன். இறைவனை மனசுல வச்சு பாடுவது, இறைவனை நினைப்பதே பெரிய புண்ணியம். திருமந்திரம் சொல்லுது. இப்ப இறைவனை நினைப்பதே பெரிய புண்ணியம், இறைவனை பற்றி பாடுவது பெரிய புண்ணியம். பாடுந்தோறும் பாடுந்தோறும் பரிசளிக்கு மணியே. கடவுள் நீ பாடுனாவே உனக்கு வந்து அருள் பரிசு கொடுத்துருவார். திருப்பாடல் ஒந்தையனையும் சிவமாக்கும் தெய்வம். இறைவனை பாடி கொண்டிருந்தாவே உனக்கு அருள் கொடுப்பார். பாடுவார் நல்லார் தமக்கு வேண்டியதெல்லாம் அளிப்பார், பக்தி வலை வசப்படுவார். இறைவனை நாக்கு எதுக்காக வருது? நாக்கை வச்சு இறைவனை பாடுவது, நல்ல இறைவனை பற்றி பேசுவது பெரிய பேரு, பெரிய பாக்கியம். அப்ப புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வதற்காக நாக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்றும் உடம்புல இருக்கிற கிளான்ஸ் இருக்குது, இந்த சுவைன்னு உணவுல இருக்கு. ரெண்டாவது இறைவனை பத்தி பாடி பேசி நீ புண்ணியத்தை சேர்த்து கொள்றீங்க. இறைவனை பத்தி இப்ப நம்ம பாடுறோம் பேசுறோம், புண்ணியம். இறைவனை பத்தி நீங்க கேட்குறீங்க, உங்க காதுனால புண்ணியம். அப்ப எதுக்காக கொடுக்கப்படுறது? இதுக்காக கொடுக்கப்படுறது. அடுத்து சுகந்தம் விரும்பாதிருத்தல், ஸ்மெல். நம்ம நிறைய சுகங்களை வந்து சென்ட் அடிக்கிறது, நிறைய இந்த மாதிரி ஸ்மெல்ல விரும்பி விரும்பி அதுக்காக நம்ம நோய் வந்து உடம்பு வந்து பாழா போயிடும், அதுக்காக நம்ம பாவம் செஞ்சிருவோம். ஸோ அதனால அந்த விரும்பாதிருத்தல். அதுக்கடுத்து இன்சொல்ல ஆடும். எப்ப பார்த்தாலே வெட்டி பேச்சு, இவன் என்ன ஆனா அவன் என்ன ஆனா, நீ எதுக்கு ஓட்டு போட்ட, நான் ஓட்டு போட்டேன், இவரு ஒன்றும் செய்யல அவரு என்ன செய்யல, என்ன செஞ்சு நாம என்ன பார்ப்பது? நம்ம விதி நம்ம காட்டுக்கு போய் வேலை செய்யணுமா? அவங்க வேலை தான் செய்ய போறோம். அதுக்காக எதுக்கு வெட்டி பேச்சலாம்? நாட்டை பத்திலாம் பேசி 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 என்ன ஆக போகிறீங்க? நம்ம மன உளைச்சல் தான் ஆகும். அவர் ஜாலியா இருப்பார், அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் ஓட்டு கேட்க வருவார், அவ்வளவுதான். இதுக்காக அவரை பத்தி பேசி அந்த கட்சி இந்த கட்சி வெட்டி பேசி அடுத்து சினிமாக்காரன் ஆமாவளை பத்தி பேசி பேசி அவனை பத்தி நம்ம பார்த்து அவங்கெல்லாம் கோடிகளுக்கு சம்பளம் வரணும். விஜய்க்குலாம் 100 கோடி சம்பளமா பார்த்து, ரஜினிக்கெல்லாம் 100 கோடி 40 கோடி சம்பளம் பார்த்து. அப்ப இதை பத்திலாம் பேசி பேசி நம்ம எதுக்கு வேஸ்ட் ஆகணும்? கடவுளை பத்தி பேசினா பிறவி, கடவுளை பத்தி பேசினா திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியதில்லை. இப்ப ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தீங்க, அடுத்தது அப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறப்பீங்க, அப்ப எங்க பக்கத்துல பிறந்தீங்க, இல்லை அப்படி ஆப்பிரிக்காவில் போட்டுருவீங்க, இல்லை பாகிஸ்தான்ல போட்டுருவார். ஏதோ நல்ல புண்ணியம் செஞ்சு இந்த ஊர்ல பிறந்தவர், சரிங்களா? ஆனா பிறந்துக்கிற பிறவியில நல்லதை கடவுளை பத்தி பேசுறதுனா பிறவியை ஒழிக்கலாம். எத்தனை பொண்டாட்டி தான் கட்டுறது. இப்ப வந்து எங்க வீட்டுக்கு வராம போன பிறவில யாரு ஒய்ஃபோ, அதுக்கு பிறவில யாரோ, அதுக்கு அடுத்த பிறவி யாரோ, எத்தனை ஒய்ஃபை கட்டுறது, எவ்வளவு பிள்ளை பேத்துக்கிறது, எத்தனை புருஷனை கட்டிக்கிறது சொல்லுங்க. நீ எத்தனை என்ன எவ்வளவு சோறு தான் சாப்பிட போறீங்க? எவ்வளவு சோறு? புறத்துல இருந்து எத்தனை இட்லி, எவ்வளவு பூரி, எவ்வளவு தோசை, எவ்வளவு சட்னி, எவ்வளவு ஸ்வீட்டு, எதையாவது போட்டு போட்டு ஏதாவது உருப்படுத, இதெல்லாம் போட்டு போட்டு கடைசியில் கொண்டு போய் சுடுகாட்டு. ஒண்ணு முதல்ல டாய்லெட்ல போய் கொட்டுறோம்,
இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு மலத்தை கொண்டு போய் டாய்லெட் போட்டோம். அப்புறமா நம்ம உடம்பே மலமாயிட்டு கொண்டு போய் நம்ம உடம்பே மலமாயி உயிர் உடனே மலமாயின்னு கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு வரும். அது எப்பப்பா எவ்வளவு காலம் பிறக்கிறது? நல்ல வார்த்தைகளை பேசினா கடவுள் ஆறுல போயிட்டு சீக்கிரம் பிறவி வச்சு கடவுளா போய் வாழலாம். இல்லைன்னா திரும்பவும் இதே இட்லி தான், திரும்ப கொரோனா பார்த்துக்குங்க, திரும்ப எத்தனை மாஸ்க போடுறது, எவ்வளவு வேக்சினை போடுறது, அடுத்து இன்னொரு சைனாக்கார புது கொரோனா அடுத்த பிறவி பிறக்கும் போது புது கொரோனா அவன் விட்டு வச்சிருப்பான், அவங்களுக்குள்ள புது கொரோனா கண்டுபிடிப்பான், அதுக்கு புது வேக்சின் போட்டிருப்பான். அந்த அரசாங்கம் திரும்ப வெளியே போகாத இதெல்லாம் மாற்றி இங்கெல்லாம் நிம்மதியை போய் தேடிட்டு கூடாது. கடவுள் உண்மையான அன்பை, உண்மையான நிம்மதியை, சொர்க்கத்தை, இன்பமான உலகத்தை தன்னிடத்தில் கடவுள் வச்சுக்கிறார். நீங்க உண்மையாவே இந்த உலகம் இன்பத்தை விரும்பணும்னா நீங்க இன்பமானதை தான் போகும். நான் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு என் மொபைல் தொலைச்சிட்டு நான் கோபி பஸ் ஸ்டாண்ட்ல போய் தேடிட்டு கூடாது. நான் எங்க தொலைச்சேன்னா என்ன மொபைல் தொலைஞ்ச இடம், என்னுடைய இடம் எங்க ஈரோடுல தான், அங்கதான் நான் போய் தேடணும், அங்கதான் போகணும். கோபி பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு தேடிட்டு இருக்கோம், சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் தேடணும்னா கிடைக்காது. அது மாதிரி இறைவன் இன்பத்தை தன்னிடத்துல வைத்திருக்கின்றார். வெளிக்குள் வெளிக்கிறது சும்மா வாங்க சுகம் வச்சுக்கிறாரு. நம்ம அங்க இறைவன் இருக்கிற அந்த இடத்த விட்டுட்டு இங்க ஈரோட்ல இன்பத்தை தேடி உட்காந்துக்கிறோம். இங்க மனைவிகிட்டையும் பிள்ளைங்கள்கிட்டையும் நல்ல உணவுகளையும் இன்பத்தை தேடி உட்காந்துருக்கிறார். தேடினீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும், ஏமாந்துதான் போகும். ஆமாங்க, நான் எவ்வளவு உழைச்சிட்டேன், நன்றியே இல்லாம பிள்ளைங்களாம் என்ன பார்க்கல, பேசுறது கேட்கற பெரியவங்க பேசுறது கேட்கற இல்லையா, என் மனைவிக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு நன்றி கெட்டவளாக, புருஷனுக்கு எவ்வளவோ சோறுலாம் வடிச்சு போட்டுட்டேன், திரும்பவும் என் மேல நன்றி வச்சிருங்க. என் சொல்லு பேச்சை கேட்க முடியாது. வயசானவங்களை எல்லாத்தையும் நீங்க போய் பேட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டு பாருங்களேன், 199 பேர் வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்? அது அந்த பொண்டாட்டி இல்ல, இப்ப கேட்கிறாருல ஒருத்தர், இப்ப இதுல இது வேணாம், அந்த ஐஸ்வர்யாய் இல்ல அனுஷ்கா இப்படி வச்சுக்கீங்களா, உதாரணத்துக்கு அனுஷ்காவை வச்சாலும் திரும்ப அடுத்துதான் கேட்பாங்க. யாரு வந்தாலும் அவங்ககிட்ட சலிப்பு வரும். இதுதான் இந்த உலகத்துடைய லட்சணம். நீ எவ்வளவு பெரிய உலக அழகி கட்டினாலும், எவ்வளவு பெரிய அறிவாளிகளை கட்டினாலும், எவ்வளவு அழகிகளை கட்டினாலும், எவ்வளவு பலச்சாலி நீங்க கல்யாணம் திருமணம் செய்து கொண்டாலும் அவங்களிடத்திலும் சலிப்பு வர வேண்டும், வரும் என்பதுதான் இங்க டிசைன், இங்க செட்டிங். அப்படிதான் வச்சுக்கிற கடவுள். நீங்க அவங்ககிட்ட போட்டு எதிர்பார்த்து இன்பத்தை எதிர்பார்த்து உட்காந்துவிடாது, சந்தோஷமா இருக்கலாம், அவ்வளவுதான். இது உண்மையுமே உங்களுக்கு இன்பமா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னா நீங்க எங்க போகணும்? வள்ளலாரிட போகணும். ஏன்னா அவரு தான் சுகத்தை இன்பமா இருக்கிறாரு. நீங்க இந்த வெளியை கடந்து அந்த வெளிக்குள்ள போயிட்டு அங்க இந்த துன்பமெல்லாம் இல்லாம, பிறப்பு இறப்பு இல்லாம, சும்மா ஜாலியா எதுவுமே இல்லாம சும்மா இருந்தாதான் உங்களுக்கு சுகம். நீ இங்க இருந்துகிட்டு இங்க சுகத்தை போயிட்டு பணத்துல இருக்குமா, நல்ல மனைவியா கட்டினா இருக்குமா, எப்படியாவது இந்த வேலை கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டா சுகமா இருக்கலாம், எப்படியாவது இதை வாங்கிட்டா சுகமாகலாம், அதை வாங்கிட்டா சுகமாகலாம், அப்படி இருந்தா சுகமாகலாம், இப்படி இருந்தா சுகமாகலான்னு கடைசியில் எதுலையுமே சுகமா இல்லடா. எப்ப சாவலாம்னு என் ஏடு எங்க கிடக்குன்னு தெரியல. வயசான காலத்துல தன்னுடைய மலங்களை கொண்டு போய் டாய்லெட்ல கொட்ட முடியல, என்ன நினைப்போம்? எப்ப சாவணும்னு நினைப்போம். செத்துட்டா திரும்ப வந்து பிறக்க மாட்டியா? லொக்கேஷன் தான் வேற, ஈரோடு மாவட்டம் அடுத்து வேற மாவட்டம், அவ்வளவுதான். லொக்கேஷன் தான் வேற, இதே டிசைனான உலகம் தான், இதே சோறு தான், இதே கெமிக்கல் தான், இதே கொரோனா தான், இதே நோய் தான். திரும்ப வந்து தோசை இப்படி திருப்புவாங்க, தோசை நினைக்கும் ஆகா வேற இடத்த போட போடணும், திரும்ப தூக்கி அங்கேதான் போடுவாங்க. அந்த தோசையை நினைக்கும் தூக்கிட்டாரு ஆகா வேற தட்டுல கூலிங்கா நினைப்பாரு, திரும்ப அதே ஹீட்டாக இடத்த திரும்பி போடுவாரு. அவன் சாவறாங்க, திரும்பி எங்க போடுவாங்க? பாடி வேற மிஷினை மாத்திங்கதான் போடக்கூடாது. இதுதான் நம்ம டிசைன். அப்ப இதுல இருந்து எவ்வளவு காலம் தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் விட்டுட்டு கடவுளை பத்தி நினைப்பது, பேசுவது நம்முடைய ஆன்மாவுக்குள்ள ஆகும். இல்லைன்னா இந்த அவஸ்தைகளும் நமக்கு உண்டு. அதுக்கு பொய் சொல்லாது. பொய் ஏன் சொல்லாத இருக்குனாக்க, பொய் சொல்வதனால் ஒரு பாவம் வரும், பாவத்தை பின்னாடி கர்மா வரும், கர்மா பின்னாடி நோய் வரும், நோய் பின்னாடி மரணம் வரும். அதனாலதான் பொய் சொல்லாத இருக்குது. இந்த உடம்பால பொய் சொல்லாம பயன்படுது. ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தினாவது தடை செய்தல். எங்கேயாவது ஒரு உயிருக்கு ஆபத்துல இருக்குது, ஒரு நாய் செத்து கிடக்குது, ஒரு நாய் அவஸ்தப்படுது, கோழி அவஸ்தப்படுதுன்னா உங்களால முடிஞ்சு ஒரு தண்ணி கொடுக்கணும், உங்களால முடிஞ்சு செய்யுங்க. பக்கத்துக்காரன் பட்டினியா கிடக்குறான், பக்கத்துல கஷ்டப்படுறான், எதுவும் நினைக்க வேணாம், போயிட்டு உங்களால் உங்ககிட்ட இருந்துச்சு அந்த துன்பத்தை உங்களால நீக்கி கொள்ளக்கூடிய சுதந்திரம் உங்களுக்கு இருக்குதுன்னாக்க கண்டிப்பா செய்யுங்க. அவன் நல்லவனா கெட்டவனா திரும்ப தருவானா எந்த எண்ணமும் வேணாம், நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கடவுள் தரும். தர்மம் செய்வதெல்லாம் செலவில்லை, தர்மம் செலவினம் இல்லை, தர்மம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க செய்யற ஒவ்வொரு தர்மங்களும் மல்டிபிளா ஆகும். இது கேரண்டியால எழுதி வச்சுக்கோங்க.
நீங்க செய்யற தர்ம விஷயங்கள் எல்லாமே செலவினங்கள் இல்லை. நீ 10,000 செஞ்சோம், 2,000 செலவு பண்ணிட்டுமே, 2,000 செலவாகி போச்சு நினைக்கணும். கண்டிப்பா 4,000 ரூபாய்க்குள்ள வருமானத்தை நீங்க எடுத்துக்கீங்க. இது என்னுடைய அனுபவம். தினசரி நம்ம ஜீவகாரணி செய்யறோம், வருமானம் இருந்தப்ப செய்யறோம், வருமானம் இல்லாதப்ப செஞ்சு கொடுதான் வரும். ஆனா செய்ய செய்ய வருமானம் அதிகமாக தான் போகுது, தவிர என்னுடைய பேலன்ஸ் குறைஞ்சதே கிடையாது. ஆன்மா பேலன்ஸும் இருக்கிறது, எக்கனாமிக்கல் பேலன்ஸும் அதிகமாகிட்டா போகும். ஆனா செலவினங்களை பத்தி, தர்மம் செய்யுது செலவினங்களை பத்தி நினைக்க வேணாம். ஆனா என்னுடைய கூட போனாலும் தர்மம் செய்யுது இல்லை. ஆனா அவங்க இருந்தபடியே தான் இருக்கிறாங்க. எனக்கு பக்கத்துல இருக்கிற தர்மம் செய்யல, அவங்க அப்படியேதான் இருக்கிறான். நான் ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபாய்க்கு இந்த உழைப்பு மருந்து செஞ்சு கை காலெல்லாம் புண்ணாகி போச்சு, சேராங்கோட்டையெல்லாம் சுத்தி பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கும். ஒரு சேராங்கோட்டை மருந்து செஞ்சு பால் வந்து போச்சு, தினசரி அடிச்சுட்டு உட்காந்துருக்குது, கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். கந்தக சுத்தி பண்றோம், நுரையீரல் பாதிப்பு. ஒவ்வொரு மருந்து செய்யும் போதும் இவங்க சில உயிர்களை பணைய வச்சுதான் செய்யணும், சாதாரணமா செய்யல. அதுல வர காசு தான் 500 ரூபாய்க்கு போட்டு ஒரு 20 ரூபாய்க்கு உணவு கொடுங்க அப்படி கள்ளக்குறிச்சியில போயிட்டு கொடுக்கணும். ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஃப்ரீயா 500 ரூபாய்க்கு பண்றதா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் சம்பாதிப்போம், 500 ரூபாய் தர்மம் பண்றதா அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லை. 500 ரூபாய் பண்ணுங்க, 2000 ரூபாய் மருந்து வச்சுச்சுன்னா 4000 ரூபாய் மருந்து. இதை மாற்றுக்கிறது மாசம் 15,000 ரூபாய் செலவு பண்ற தர்மத்துக்கு ஜீவகாரணிக்குன்னா கண்டிப்பா 30,000 ரூபாய் 40,000 ஆகும். என்னுடைய பாவமும் நீங்குது, மருந்து வாங்குறாங்களா அவனுடைய பாவமும் நீங்குது, சீக்கிரமா அதுக்கும் சரியாகும், என்னுடைய தொழிலும் நல்லா விருத்தி ஆகுது. ஸோ தர்மம் என்பது இது இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்டா மாறுது. தர்மம் என்பது எப்படி இன்வெஸ்ட்மெண்டா மாறுதுனாக்க இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்டா மாறுது. அதனால தர்மம் செய்பவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அகஸ்தியர் ஒரு பாடல் அழகா சொல்வாரு, பழித்திடவே வேண்டும் என்றால் புலத்தையினே ஐயா, பாரிலுள்ள உயிர்கள் எல்லாம் தன்னுயிர் போல் எண்ணி சலித்திடாய் ஒரு நாளும் தர்ம செய், சந்தேகங்கள் செய்யாதே சதி செய்யாதே, சலித்திடவே கர்மத்தால் பிறவை கிட்டும், தர்மத்தால் சாயூச்சி பதவி கிட்டும். நீ நினைச்சதெல்லாம் பழிக்கணுமா, நீ வசதியா மாறணுமா, நல்லா ஆரோக்கியமா இருக்கணுமா, இந்த உலகத்துல ஆரோக்கியமா இருக்கணுமா, பிறவி பிணி நீங்கணுமா, நீ நினைச்சதெல்லாம் பழிக்க வேணும்னா பழித்திடவே வேண்டும் என்றால் பாரிலுள்ள உயிர்கள் எல்லாம் உன் உயிர் போல் நினை சலிக்காம தர்மம் செய்ய. போன மாசம் செஞ்சேங்க, இப்பெல்லாம் முடியலைங்க, நான் முன்னெல்லாம் அப்படிலாம் சன்மார்க்கிகள் சொல்லுவாங்க, நான்லாம் எப்படி செஞ்சேன் தெரியுங்களா, நான் அப்படிலாம் செஞ்சோம், நாங்களாம் அப்பெல்லாம் செஞ்சோம், இப்பெல்லாம் செஞ்சோம். சலித்திடாம தர்மம் செய், எது வரைக்கும் செய், நீ பிறவிக்கு அருள் கொடுக்கறதுன்னு தர்மம் செய். யார் யாரு எந்தெந்த அக்கௌண்ட்ல வந்தாலும் தெரியலையே. நீங்க 1 லட்சம் கடனோட வந்திருப்பீங்க, இவங்க 1 கோடி கடனோட வந்திருப்பாங்க, நான் 10 கோடி கடனோட வந்திருப்பேன். நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் எவ்வளவு லோன் அமௌண்ட் தெரியாது. நம்ம அதுக்குள்ளே போய் எப்படி 10 வருஷம் தர்மம் செய்ய வேண்டும், 5 வருஷம் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், அருள் பெற வரைக்கும் செய்யணும். பலகாலம் வள்ளலார் சொன்னாரு, பலகாலம் கருணை செய்யணுங்கிறார். இப்ப யார் யாரு என்னென்ன பேலன்ஸோட அது தெரியாது. அதனால நம்ம என்ன தர்மம் செய்து வேண்டும். ஸோ அதனால வந்து நம்மளால முடிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜீவம் ஒரு துன்பப்பட்டா அந்த தொந்தரவுகளை அந்த காலத்துல ஏதாவது தர்மமோ ஏதோ புண்ணியம் செஞ்சு அதை சரி பண்ணணும். இது வந்து நம்ம உடம்பெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள். இப்படி செஞ்சா கடவுளுக்கு மேல் நம்ம அன்பு வைத்ததாக அர்த்தம். நான் ஏன் செய்யணும்னாக்க, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இந்த வெயில நடந்து போறான், அவனுக்கு செருப்பு வாங்கிட்டு கடவுள் மேல அன்பு வச்சதுக்கு சமாதான். கடவுள் மேல அன்பு வச்சு கடவுளை நேர பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் அல்ல. ஒரு ரோட்ல போறான், ஒரே ஒரு செருப்பு வாங்கி தந்தீங்கன்னா வள்ளலார் பரவாயில்ல, என் மேல லவ் பண்றான். வள்ளலார் என்ன நினைப்பாரு, என்னுடைய பிள்ளை என் மேல் லவ் பண்றான். எப்படி பண்றான், நான் சொன்னேன் உன் உயிர் போல அவனை நினைப்பான்னு சொன்னேன், போறவனுக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டேன் ஐயா, அதான் என் அந்த அன்பை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். கடவுள் எந்த அன்பை எதிர்பார்க்கிறான்னா அந்த அன்பை தான் எதிர்பார்க்கிறார். அதனால ஒரு ஜீவன் ஒரு உயிர்கள் துன்பப்படும் போது நம்மளால முடிஞ்சது அந்த துன்பத்தை நீக்கணும். பெரியோர்கள் எழுந்தருளிக்கும் இடங்களுக்கு செல்லுதல். நம்ம எங்கெல்லாம் போகணும், தியேட்டர் போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, சும்மா இருந்தா என்ன பண்ணணும், எங்கடா போறது. எப்பயாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஏதாவது சன்மார்க்கிகளை போய் பாருங்க. இந்த ஆளா அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாதியா, இந்த ஆளா இவன் இதை பத்தி தான் பேசுவான், அந்தவனா யாருடைய குறையும் நினைக்க வேண்டியது. குறை வந்து அவங்களது, அவங்களுக்குள்ள நிறைய வந்து ஐயாவுடையது. நம்ம நிறைய ஐயாவையே போறோம். நம்ம அவங்ககிட்ட இருந்து இறைவன் ஏதாவது உணர்த்துவார் அப்படின்னு நம்பிக்கொண்டு அவங்கள்ட்ட போங்க. அவங்க வழியா அன்னைக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், அவங்க வழியா ஒரு நல்ல கருத்தை வந்து சொல்லுவார். ஒதுக்கிய பிரினா இவன் ஏகப்பட்ட வீடியோ பேசிக்கிறேனே, என்னத்தை தான் பேசிட்டு போறான், என்னத்தவா பேச போறான், நாம் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாம ஒரு கருவிதான்.
இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன பேசணும் எனக்கு உண்மையுமே தெரியாது. அன்பனு பிடிலுங்கிறாங்க, என்னத்த அன்பை பத்தி பேசுறது தெரியலையே, நமக்கு ஒண்ணு தெரியாது. கடவுளே அடுத்த சரணாகதி, கடவுளே ஏதோ அந்த ஆன்மா நம்மளை நம்பியது, அந்த 4-5 ஆன்மா வந்துடுது. எதை பண்ணாலும் நீ தான், எதாவது நீ பார்த்து பண்ணு, நீ ஏதோ உணர்த்துறத நம்ம பேசுவோம். நீ நிறுத்திட்டீங்கன்னா நம்ம நிறுத்திக்க போறோம். நம்ம 4 பேர் காரியத்துக்கு போவாங்க. எனக்கு இல்லப்பா ஒம்புல நான் பாத்துக்க. அதான் நான் நினைச்சிருவேன், ஒம்புலப்பா என்ன காரியத்துக்கு போனா பாத்துக்க, நீ தான் எனக்கு நல்ல பேர் வந்தாலும் உனக்கு தான் இப்படின்னா பாத்துக்க. அப்படி சரணாகதி நடந்துட்டேன் அவங்க. அது மாதிரி எல்லா சன்மார்க்கிகள்கிட்டையும் ஏதாவது கருத்து சொல்லுவாங்க. அவங்களுடைய குறைநீர்களை நீங்க பார்க்க வேண்டாம். அப்ப பெரியவர்கள் இடத்துல நீங்க போனீங்கன்னா கடவுள் அவங்க வழியா உங்களுக்கு உணர்த்துவா, அவங்க வழியா உங்களுக்கு செயல்படுவா. அதனாலதான் பெரியவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு போகணும். ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசஸ்தலங்களையும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல். ஏதாவது ஒரு புண்ணிய காரியம், தர்மம் பண்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, அன்னதானம் செய்யறாங்க, சன்மார்க்க வழிபாடு பண்றாங்க, ஏன்னா நம்ம ஜீவனுக்கு ஏதோ உருப்படியான விஷயங்கள் எங்கேயாவது நடந்தா அந்த விஷயங்களுக்கு நீங்க போங்க. மற்ற தேவையில்லாத விஷயங்கள்லாம் போக வேணாம். பக்கத்துல காதை குத்திட்டே தான் இருப்பான், அவன் செத்துக்கிட்டே தான் இருப்பான், அவன் புள்ள பத்திட்டே தான் இருப்பான், ஃபங்க்ஷன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவு ஃபங்க்ஷன் தான் பாக்குறது, அவங்களுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் பார்த்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுவாங்க போல. புரியுது இல்ல? தேவையில்லாம் அதிகமா நான் உலகத்துல செலவு பண்ணுவாங்க. கல்யாணம் பார்த்து தினசரி வச்சுட்டு தான் போவாங்க. அவனுக்கு ஒரு பிசினஸ் அது. இப்போ தேவையில்லாத விஷயம் இம்பார்ட்டன்டானா போங்க, முக்கியமானது போங்க. சும்மா மாமியா பண்றா, மரும மாச்சு, புள்ள பத்தா, அவ இதை பண்ணா, மச்சிச்சு உட்காந்துட்டா, சும்மா காலத்தை வேஸ்ட் பண்ணலாம் இருக்காங்க. நம்ம உடம்பெல்லாம் உன் மச்சிஞ்சு கல்யாணம் திசை நிறுத்துறதுக்கு, உன் பங்காளி திருமணத்துக்கு போயிட்டு உட்காந்துக்கு நீ இங்க டைம் பாஸ் பண்ணி தான் உன் உடம்பு உனக்கு கொடுக்கல. உன் உடம்பே முதல்ல ஒண்ணுது இல்லை. நம்ம உடம்பு நம்மளுக்குனாக்கா நீ எனக்கு கிட்னி செஞ்சு கொடுா பார்க்கலாம். இல்லைங்க எங்க அப்பா அம்மா தான் செஞ்சாரு, உங்க அப்பா அம்மாட்ட ஒரு லிவர் செஞ்சு கொடுக்க சொல்லு பார்க்கலாம். உங்க அப்பா அம்மாவது உடம்பு இல்லை, ஒண்ணுதான் உன் உடம்பு இல்லை. கடன் வாங்கிட்டு வந்து யார்கிட்ட, கடவுள்கிட்ட உடம்பு கடன் வாங்கிட்டு வந்துடும். அவர் சொல்றபடி கேட்கணும். அவர் சொல்றதை கேட்கறதுக்கு தான் இந்த கண்ணு இந்த மூக்கு. நீ சொல்றதை கேட்கலன்னா அதை ஃபெயிலியர் பண்ணி விட்டுவாரு. கிட்னியை நல்லபடியா பயன்படுத்தணும், கிட்னி ஃபெயிலியர். கிட்னியை சூடு இல்லாம சாமி சொல்றதை கேட்டீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் எப்படி வருது? அதிகப்படியான சூடு. மேகம் என்ற நோய் 21 வகை நோய், அதுதான் கிட்னி ஃபெயிலியர், சுகரும். அதிகப்படியான சூடு உருவாகிறதுனால லிவர்ல உருவாகிற சூடு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எதுக்கு? கிட்னிக்கு பண்ணும். கிட்னி என்பது ஒரு சல்லடை மாதிரி, டீ வெடிக்கட்ட சல்லடை மாதிரி, நெப்ரான்ஸ்கள் ஆன சல்லடைகள், பல ஆயிரம் நெப்ரான்ஸ்கள் ஆனது. அப்ப அதிகப்படியான ஹீட் வரும்போது இந்த பொருள் இரும்பு, இப்ப ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஒண்ணு இந்த பொருள் சுருங்கும், என்னன்னா விரிவு அடையும். இப்ப சுருங்குச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சல்லடை ஓட்டை துளி பெருசாகிடும். பெருசா ஆனா அல்பா புரோட்டீன் எல்லாம் சத்து எல்லாம் வழியா போயிடும் கிட்னி வழியா. ஓகே, இப்ப கிட்னி சுருங்கி போச்சுன்னு வச்சுங்களேன், அதிக சூட்லாம் சுருங்கிடுச்சுன்னா நம்ம வெளியே வர மூத்திரம், தண்ணி குடிக்கிறதுல மூத்திரம் தானே இருக்குது. யூரியா, கிரியேட்டின், யூரிக் ஆசிட், இதெல்லாம் இந்த ஓட்டை அடைச்சிக்கிறதுனால அது ரத்தத்துல கலந்துடும். அப்ப கை காலெல்லாம் வீங்கிடும். எல்லாத்துக்கும் காரணம் எது? சூடு. நீ அரிப்பா படிச்சா ஐயா சொல்றபடி கேட்டா உனக்கு சூடே தேவையில்லை. நீ ஏழையா வாழ்ந்தாலும் அப்படியே ஏத்துட்டு வாழும். பக்கத்துல கார் வாங்கினாலும் உனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. பக்கத்துல திட்டினாலும் எந்த பொறாமையும் கிடையாது. பக்கத்துல கழிவுகளையும் ஊத்தினாலும் நீ மட்டும் அமைதியா இருப்ப. பக்கத்துல கோபமும் வராது, பொண்டாட்டி மேலேயும் கோவம் வராது, பிள்ளைங்க மேலேயும் கோவம் வராது. ஐயா சொல்றபடி கேட்ட யாரு மேலேயும் உனக்கு கோவம் வராது. கோவம் வராட்டினா சூடு வராது, சூடு வராட்டினா சூடு ஏறாது, சூடு ஏறாதுன்னா உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது. சொல்லுங்க, இப்ப ஐயா சொல்றபடி கேட்ட கிட்னி சேஃபா இருக்குமா? யாராவது கிட்னி ஃபெயிலியர் வரா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அரிப்பாவை ஃபாலோ பண்ணணும். ஏற்றுக்கொள்ள முடியுதா? புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? கிட்னி ஃபெயிலியர் வராம நம்ம என்ன பண்ணணும்? ஐயா சொல்றபடி கேட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. சொல்றபடி கேட்க மாட்டேன், நாங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு சூடு ஆக்கிக்கிட்டு அப்புறம் கடைசியில கிட்னி ஃபெயிலியர்னா யாரும் கிட்னி ஸ்பேர்லாம் கிடையாது. 4-5 வருஷம் டயாலிசிஸ் பண்ணுவாங்க, அப்ப கடைசியில முடியாது சொல்லுவாங்க. ஸோ ஜீவ நிமித்தமாக தான், நல்ல விஷயமா தான் போயிடும் பண்ணணும். புரியுதுங்களா? அது நன்முயற்சியில் எடுத்தல் கொடுத்தல் ஆள் செய்தல். நல்ல விஷயமா யாருக்காவது கொடுங்க. ஒருத்தன் போயிட்டு கெடா வெட்டுறதுக்கு பொங்க வைக்கிறதுலாம் போய் நம்ம காசு கொடுக்க. ஒருத்தன் போயிட்டு ஒரு உயிரை கொல்றதுக்கு காசு கேட்பான். உதவி பண்றன்னு பேரு அதுக்கு போயிட்டு கொடுக்கக்கூடாது. நல்ல விஷயத்துக்காக கொடுக்கணும், நல்ல விஷயத்துக்காக வாங்கணும். கெட்ட விஷயம் பண்றதுக்காக போய் அடுத்தவங்ககிட்ட வாங்கக்கூடாது, கெட்ட விஷயம் செய்யறதுக்காக அடுத்தவங்ககிட்ட பண்ணக்கூடாது. ஸோ இந்த உடம்ப கொடுக்குற வாங்குற விஷயத்துல நல்ல விஷயம், எல்லா உயிர்களுக்கும் பயன்படுற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம கொடுக்கணும், வாங்கணும். யார்கிட்ட கொடுத்தாலும் வாங்கினாலும் இந்த 2 விதமா தான் நீங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்தது
மித ஆதாரம் செய்தல். மிக மித ஆகாரம், மிகனா லிமிட்டடா சாப்பிடணும். நம்ம உடம்பு வந்து அரை வயிறு சாப்பிடணும், கால் வயிறு தண்ணி குடிக்கணும், மீதி கால் வயிறு ஃப்ரீயா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பிசிக்கலுடைய அனாட்டமி. நம்ம உடலியல் தத்துவத்துப்படி அரை வயிறு தான் சாப்பிடும். உடம்பு ஃப்ரீயா இருந்தால் தான் அது வந்து அந்த ஜீரணம் ஃப்ரீயா ஆகும். அதுக்கடுத்து ஒரு வாய் சாப்பாட்டை வந்து 40 முறை மெல்லு சொல்றாங்க. ஒரு வாய் இட்லி வச்சா 40 முறை மெல்லணும். நீங்க 40 முறை மெல்லனாலும் பரவாயில்ல, ஒரு 20 முறையாவது மெல்லணும். நீங்க 20 முறை மெல்லுனா கண்டிப்பா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. நீ தண்ணி தூக்கி வச்சுட்டான் இல்ல, ரெண்டே அமைக்க அப்படியே உள்ள தண்ணா டக்குன்னு அப்படியே என்ன பண்ணும், உடனே தண்ணி அடிக்க வந்து அடிக்க முடியும். இப்ப இட்லி உள்ள போட்டுட்டு நாமளா உள்ள போயிட்டு ஜீரணம் பண்றோம். மூளைக்கு தெரியும் இல்ல, தம்பி இட்லி போடுறான், இவன் இட்லியை செரிமானம் பண்றதுக்கு நம்ம கிளான்ஸ் சுரக்கணும் அப்படின்னு மூளை சொல்லி நேரா மூளை வந்து கமெண்ட் பண்ணும். யாருக்கு? கல்லீரல் கமெண்ட் பண்ணும். கல்லீரல் என்ன பண்ணும், ஆக இட்லி வரப்போகுது, இட்லி செரிமானம் ஆகுது, நம்ம ரெடி ஆகிடும் அப்படின்னு அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அவர் ஊடுவார். இப்ப மூளைக்கு தெரியாது, அப்படியே போனை பார்த்துட்டு போனை பார்த்துக்கிட்டு என்ன சாப்பிட்றதுனே தெரியாம பார்த்தா யார் செரிமானம் பண்றது? நீ தூக்கி உள்ள போட்டு ஜிபி போட்டு விட்டுனா உள்ளுக்குள்ள யாரும் ஜீரண மாட்டாங்க. சாப்பிட்ற சாப்பாடுலாம் அப்படியே ஜீரணமாகாது, அப்படியே வெளியே மலமாகும். நீ மலை டாய்லெட்ல போய் பாருங்க, மழை வந்து அந்த தண்ணியில மிதக்கினாதான் உங்க உணவு சரியான முறையில் ஜீரணிக்கப்பட்டதா அர்த்தம். மிதக்கல அப்படின்னாக்க உணவு சரியான முறையில் செரிமானம் படப்படலை. செரிமானம் படாததுக்கு என்ன காரணம்? சரியான முறையில் நீ சாப்பிடலன்னு அர்த்தம். சாப்பிட்ட உடனடியே தண்ணி அதிகமா தேவைப்பட்டதுன்னா நீ சாப்பிட்ட முறை சரியில்லை அல்லது சாப்பிட்ட உணவே சரியில்லைன்னு அர்த்தம். ஆரோக்கியம் தான் முக்கியம். சன்மார்க்கிகளாக வாழ்ந்தாலும் சன்மார்க்கி இல்லைனாலும் ஆரோக்கியம் இல்லாத அடுத்த வினாடியே இந்த உலகம் நரகம் என்பதை உங்களுக்கு காட்டிவிடும். உங்களுக்கான மலத்தை டாய்லெட்டை போயிட்டு நீங்க என்னைக்கு வெளியே டிச்சார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து உட்காரீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகம் ஆரோக்கியமா இருந்தா தான் இந்த உலகம் உங்களுக்கு சொர்க்கமாக உலகமா தெரியும். இல்லைன்னா ஓஹோ இது வரைக்கும் இந்த நரகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு உங்களுக்கு புரிய வச்சு. முட்டி வலிக்குதுங்க, ஏந்திரிக்க முடியல, ஒருத்தன் முட்டி வலிக்குது, நடக்க முடியல, ஒரு உதவி கேட்டு பாருங்க. உங்க பிள்ளைகிட்ட கேட்டுப்பாங்க, எப்ப செத்து தொலைதல் நை நை நைன்னு அதை எடு இதை எடு. பெத்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாம அதுக்காக பல பண்ணிருப்போம். அவன் சொல்லுவான், எப்பா இதை எடுத்துருவாப்பா அதை எடுத்துருவாப்பா, இங்க போமா அட என்னம்மா நீ நை 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 நை. அப்போ நம்ம ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முதல் பிள்ளை. உங்க முதல் பிள்ளை யாரு? உங்க ஆரோக்கியம் தான். முதல் கணவர் யாரு? முதல் கணவர் யாரு? கணவர் கூட செய்வாரு, எங்க அதை எடுத்துருவாங்க இதை எடுத்து கொஞ்சம் பண்ணுவாரு. இவன் ஒருத்தி எப்ப இவளை கட்டணும் தவிர எப்ப இவருக்கு நம்ம வேலைக்காரனா புருஷகாரனான்னு தெரியல, அதை எடுத்துருவா இதை எடுத்துருவாங்கடா. நீங்களே போய் எடுத்தீங்கன்னாக்க தேவையா சொல்லுவாங்களா? உங்க ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முதல் புருஷன், உங்க ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முதல் பொண்டாட்டி. உங்கள் ஆரோக்கியம் ஏன்னா ஆரோக்கியம் தான் உலகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஆரோக்கியம் இல்லாத அடுத்த வினாடி இந்த உலகத்தில் நாம் எதுவும் அனுபவிக்க முடியாது. அப்ப ஆரோக்கியம் எவ்வளவு பேர் முக்கியம் பாருங்க. அதெல்லாம் நம்ம அப்படித்தான் சாப்பிடணும், புரிஞ்சுக்கல? அப்ப நல்லா மித ஆகாரமா சாப்பிடணுங்கிறது வள்ளலார் உடம்பு கிட்ட கட்டளை. அது மித போகம் செய்தல். மிக போகம் என்பது சம்சாரம், தாம்பத்தியம். வள்ளல் பெருமான் மாதத்துல 2 முறை தாம்பத்தியம் சொல்றேன், சரிங்களா? மாதத்துல 2 முறை நீங்க உணவு சாப்பிட்ட உணவுகள் அப்படியே 7 தாதுக்கெல்லாம் வாங்கி கடைசியில வந்து பெண் என்றால் நாகம், ஆண்கள் என்றால் சுக்கிலம், சுக்கிலம் சுரோனிதமாக மாறுது. இந்த சுக்கிலம் சுரோனிதத்துக்கும் நம்முடைய அறிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்போ ஒரு பேட்டரி இருக்குது, பேட்டரி எவ்வளவு தாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் லைட் எரியும். பேட்டரி தாங்கலைனாக்க லைட்டு டம்மி ஆகிடும். கண்ணாடி போடுறவங்களுக்கெல்லாம் விந்தணுக்கள் குறைபாடு இதுதான். யாரெல்லாம் கண்ணாடி போடுவாங்களோ அவங்களுக்கு கண் பார்வை போயிடும். விந்து நீங்க சேமிச்சு வைக்கலனாக்க கண் ஒளி மங்கிடும். நீங்க கண்ணாடி போடுறவங்களாம் நீங்க ஈஸியா போயிடும். அவங்களுக்கு அப்படியே ஸ்பெர்ம் அனாலிசிஸ் விந்தணுக்கள் டெஸ்ட் ஆனா கண்டிப்பா தெரியும். அப்ப அவங்க உடம்புல உயிர் சக்தியை வீணாக்கிட்டாங்க, உடல்ல பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ உடல் அவங்க சக்தியை எடுத்துக்கணும். அப்ப நம்ம விந்து என்ன பண்ணும், மாதத்தில் 2 முறை சேமிச்சு வைக்க சொல்றாரு. ஆனா சன்மார்க்கத்துல அருட்பாவில் எங்கேயுமே அந்த 2 நாள் அப்படின்றது எப்படி நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, 5 நாளைக்கு ஒரு முறை 5 நாளைக்கு ஒரு முறை சொல்றாங்க. அது அப்படி இல்லை கணக்கு. நம்முடைய சூரிய சந்திரன் கிரகங்கள் படி இந்த பூமிக்கும் இதுக்கும் உடம்புக்கும் நிறைய கணக்கு. அது மர்மா பாடம், நான் தனிப்பட்ட வீடியோவில் பேசிக்கிறேன். அதாவது விந்தணுக்களுடைய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம யூடியூப்ல பேசிக்கிறோம். அதை போய் தனிமையை அதை பத்தி கேளுங்க. நம்ம புரிதலுக்கு மட்டும் இப்ப நம்ம வந்து எடுத்து கையாளுறோம். தேய்பிரியில தசமி 10வது நாள், தேய்பிரியில தசமி
தேய்பிரை இல்லை, தேய்பிரை என்பது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் 15 நாள். அதுல வந்து தசமி, தசமி அன்னைக்கு இதுதான் சூரியன் சந்திரன் இருந்து நம்ம உடம்புக்கு அமிர்தம் வரும். வள்ளலார் அமிர்தம் பத்தி பேசுறாரா? அமிர்தம் இடுப்புக்கு வர நாள் தேய்பிரை. அப்ப இடுப்பு சம்பந்தமான தாம்பத்தியம், தேய்பிரையில தாம்பத்தியம் கொள்ளணும். வளர்பிரையில சதுர்த்திசி, வளர்பிரையில சதுர்த்திசி. அப்ப சதுர்த்திசைக்கு என்ன? புருவமத்தின்னு அர்த்தம். புருவமத்தின்னு அர்த்தம். சாரி, தசமி என்பது புருவமத்தி. தேய்பிரையில தசமியில புருவமத்தில அமிர்தம் இருக்குது, சதுர்த்திசியில இடுப்புல அமிர்தம் இருக்குது. வளர்பிரையில சதுர்த்திசி, தேய்பிரையில தசமி, தேய் தசமி. இந்த நாட்கள்ல தான் மாதத்துல 2 என்பது இந்த நாட்கள்ல தான் தாம்பத்தியம் பண்ண சொல்லி வளர்பிரைன்னு சொல்றாங்க. ஏன்னாக்க அந்த நாள்ல அந்த உடம்புல அமிர்தம் பண்ணுது. அன்னைக்கு தாம்பத்தியம் கொள்வது உடம்புக்கு நல்லது. அந்த 2 நாள்ல தான். இது வந்து வர்ம மருத்துவ ரகசியங்கள். வர்ம மருத்துவத்தை தான் இந்த ரகசியம் சொல்லப்படுகிறது. சித்த மருத்துவத்துல, சித்த மருத்துவத்தை சித்தர்கள் வர்மத்தில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வள்ளல் பெருமானும் இதுல எங்கேயும் எந்த நாளும் சொல்லு, மாதம் 2ன்னு சொல்றாங்க. ஸோ மிதமா செய்யணும், இல்லை உடம்பு போயிடும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. 2 முறை, 4 முறை, 5 முறை ஒரு மன ஒழுக்கத்துக்கு நம்ம வந்து வந்துடுறோம். இது ஆரோக்கியத்தின் அடிப்படையாக வள்ளல் பெருமான் வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து மலஜல உபாதிகளை அக்கிரமம் அதிக அக்கிரமம் இல்லாம கிடைக்கும். அதிகமாகவும் போகக்கூடாது, கம்மியாகவும் போகக்கூடாது. சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி கண்டிப்பா மழை போகும். பிஃபோர் சன்ரைஸ் 5 மணிக்கு எழுந்திரிச்சு காலையிலேயே சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எழுந்து பாத்ரூம் போகும். இல்லைனாக்க அவங்களுக்கு வாதம் கம்ப்ளைண்ட் வரும். உள்ளுக்குள்ள இந்த மலைக்குடல்ல மலம் தேங்கியிருந்து குடல்வாதமாக உருவாகும். குடல்வாதம் உருவாகினா 84 வகையான வாதத்துக்கான காரணம் மலச்சிக்கல் தான், கான்ஸ்டிபேஷன் தான். 84 வகையான வாதத்துக்கும் அலோபதியில வேற எதுலையும் மருத்துவம் இல்லை. நீ தெளிவாளீங்க. 84 வகை நோய்களுக்கும் அலோபதியில மருத்துவம் இல்லை. ஏனென்றால் வாதம் என்பது சூட்சுமான நாடிகளை பயணிக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமான காரணம் மலச்சிக்கலே ஆதி நோய், மற்றதெல்லாம் மீதி. மலச்சிக்கல் தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். அதை வள்ளல் பெருமான் சொல்லுதான். இந்த உடம்ப வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி போகும். சூரியன் உதிச்ச பிறகு என்ன ஆகுனாங்க, உடம்புல சூரியன் வந்த பிறகு இந்த பூமி சூடாகும். சூடான பிறகு இந்த ரத்தத்துல போயிட்டு இந்த மலம் போய் கலந்துடும், ரத்தம் வந்து கெட்டு போயிடும். அப்ப அதுல வந்து வாயு உற்பத்தி ஆகி வாதமாக மாறும். ஸோ சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி ஏந்திரிக்கணும். ஏந்திரிச்சு மலம் ஃப்ரீயா வரலன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வெந்நீரையாவது குடிச்சு எப்படியாவது மலம் கிடைக்கும். மலம் முதல்ல வந்து சைஸா பெருசா இருக்கணும், போக போக பாம்பு மாதிரி கூசா இருக்கணும், அப்படிதான் வரணும். மலம் வந்து 2 நிமிஷத்துக்குள்ள வெளியிருக்கும். வித்தின் த 2 minutes யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் டிசார்ஜ். நம்ம மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு மலச்சிக்கலா இருக்கும். மலச்சிக்கல்னா வாட் இஸ் மீன் கான்ஸ்டிபேஷன். மலச்சிக்கல்லாம் என்ன அர்த்தம்னாக்க 2 நிமிஷத்துக்குள்ள மலம் போயிடணும், உங்க மலம் வந்து பெருசா இருக்கணும், அப்புறமா சின்னதா மாறணும், டாய்லெட்ல பீங்கான்லாம் ஒட்டக்கூடாது, இது உங்க மலம் வந்து மிதக்கணும். இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் அவங்களுக்கு மலச்சிக்கல் என்ன அர்த்தம். மலச்சிக்கல் இருந்தால் மனச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கலே ஆதி நோய், மற்றதெல்லாம் மீறி. எல்லா நோய்களுக்குமான காரணம் 2 காரணம் தான். ஒன்று கழிவுகளுடைய தேக்கம், கழிவுகளுடைய தேக்கம். 2வது விட்டல் ஃபோர்ஸ் டிஃபிஷியன்சி, உயிர் ஆற்றல், உடம்புல சத்துக்கள் பற்றாக்குறை. எல்லா நோய்களும் 4448 நோய்களுக்கும் காரணம் 2 தான். ஒன்று கழிவு தேங்கிறதுனால பல நோய் வரும், 2வது சத்து பற்றாக்குறை. 2 நோய் தான் எல்லாம் காரணம். ஸோ மலச்சிக்கலை நம்ம இல்லாம இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழணும்னு அருளை பெற முடியும். அதனால தான் என்ன சொல்ற வள்ளல் பெருமான், நீங்க இந்திரிய ஒழுக்கப்படி மலச்சாலை உபாதிகளை அதிகமாக போகும். 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை, காலை 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு போகும். 1 வேளை சாப்பிட்றவங்க 1 வேளை படம். ஆனா காலையிலையும் மாலையிலும் 2-3 வேளை சாப்பிட்றவங்க கண்டிப்பா போகணும். மண்ணு சாப்பிடணும், ஜீரணமாகணும், ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். நம்ம மருத்துவத்தை எப்படி சாப்பிடணும், எப்படிலாம் சாப்பிடணும் வச்சு அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக வைப்போம். சத்தான ஆகாரங்கள் அப்படின்னு நம்ம ஐயா சொன்ன மாதிரி, அருணாகலி ஐயா சொன்ன மாதிரி அதை பற்றியான விசாரணங்களை நம்ம அடுத்தடுத்து பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இறைவன்பால் அன்பு வைக்கிறது எப்படி அப்படின்னாக்க, இந்திரிய ஒழுக்கத்தை நான் சொன்னபடி, வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த ஒழுக்கத்துப்படி, இந்திரிய ஒழுக்கத்துப்படி நம்ம உடம்பை பயன்படுத்தணும்னாக்க, இறைவன் பரவாயில்ல என் மேல அன்பு வச்சுதான், என் மேல அன்பு பண்றார் அப்படின்னு நம்முடைய அன்புக்கு அவரு அகப்படுவார். நம்ம அன்பு என்ற பிடிக்குள்ள அகப்படுவார். நம்ம மனசு, அதுக்கடுத்துட்டு ஆன்மா, ஜீவன், இதையெல்லாம் எப்படி நாம் நடந்து கொள்ளணும், நடந்து கொண்டால் அந்த தேக சுதந்திரங்கள், போக சுதந்திரங்கள், ஜீவ சுதந்திரத்தை எப்படி நம்ம ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் அடுத்தடுத்து பண்ணலாம். நம்ம நேரம் கருதி, உங்களுடைய பசியும் கருதி, என்னுடைய பசியும் கருதி
நாம் வந்து இன்றோடு நம்ம வந்து நிறைவு செய்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய நம்ம வந்து பேச இருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனலில் வள்ளலார் கைடன்ஸ் பை பொதிகை பிரியன், நீங்கள் யூடியூப்பில் போய் பொதிகை பிரியன் அப்படின்னு நினச்சாவே உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஸ்பீச்செலாம் வரும். வெளிநாடுகளில் மலேசியாவில் பேசுறது, அங்கங்கே மருத்துவ சம்பந்தமாக பேசுறது, ஈரோட்டில் பேசுறது, எல்லா இடத்துலையும் பேசுறதுலாம் இருக்கும். இதை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம பேசியிருக்கிறோம். பட் இருந்தாலும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம இன்னும் பாடமாக டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி நம்ம இன்னும் பேசலை. இதை பற்றி நம்ம பேசலாம். நம்ம இந்திரியங்கள் ஒழுக்கங்களை பற்றி பல்வேறு விதமாக பல்வேறு விளக்கங்கள் கொடுப்பாங்க சன்மார்க்கெட்டிங். அடியன் வந்து சித்தா வர்மா வைத்தியர் என்பதனால மருத்துவம் சார்ந்த விளக்கங்களை நாம் வந்து கொடுக்கும்போது ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் மருத்துவம் என்பது நடைமுறை வழக்கில் கை கண்ட பலன். மலச்சிக்கல் இல்லாமல் இவர் சொன்னார், நான் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறேன், ஆமாம் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக பண்ணுங்க. அப்போ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற வள்ளலாத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆனால் இந்திரிய ஒழுக்கங்களை பற்றி நம்ம வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக, இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக மருத்துவ கண் கொண்டு, வர்ம மருத்துவ தகவலை கொண்டு, சன்மார்க்க ஆய்வு கண் கொண்டு நம்ம அலசி ஆராய்ச்சி விளக்கங்களை நம்ம அடுத்தடுத்த வகுப்புலாம் கொடுக்கணும். இந்த வகுப்புகள் வந்து உருவான கதையே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த சிவராத்திரிக்கு 12 மணிக்கு கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. அடியன் கோயம்புத்தூர் வருஷம் சிவராத்திரி பேசுவேன், ஐயாவுக்குலாம் தெரியும். இந்த லாஸ்ட் சிவராத்திரிக்கு மாசி சிவராத்திரிக்கு பேசிட்டு 12 மணி போல இது வழியா போனேன். சதுரகிரி ஐயா சன்மார்க்க தீவிரவாதி எனக்கு ஃபோன் பண்ணாரு, எங்க இருக்கிறேன்னு, இங்க இருக்கிறேன்னு வாங்க அப்படின்னாரு. வந்தோம். சாந்தி அம்மா ஒரு 6 பேர் மக்கள் அவங்களாம் இருந்தாங்க. அப்போ வந்து 12 மணிலேருந்து 2 மணிக்கும் ஏதோ கேள்விகள் பதில்களுக்கு போனோம். போகும்போது அப்போ அந்த அம்மா எல்லாம் சொன்னாங்க, இதோ மாசம் நீங்க வந்து பேசுவீங்க. அப்படியே 2 மணிக்கு இரவு 2 மணிக்கு முடிவு செய்யப்பட்டது. மாசம் இங்க வந்து அடியன் வந்து பேசுறேன், அருட்பாவுக்கான பாடங்கள் விளக்கங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு 2 மணிக்கு இரவு நீங்க அவங்க உள்ளத்துக்குள்ள புரிந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாசம் ஏற்பாடு இல்லை. மாசம் இந்த மாதிரி ஒரு சொற்பொழி நிகழ்ச்சி நடத்தணும், அருட்பா பத்தி உங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லணும்னு பாருங்க. இறைவன் எப்போ உணர்த்துறாரு? 2 மணிக்கு சொல்றாரு. சரி அப்படியே நடத்துவோம். அப்படியே சொன்னாரு. இவரு ஐயா நீங்க வாங்கினாரு, அப்படியே வரணும். போன மாசம் கதிரவேல் ஐயா வந்தாரு. அப்புறம் போன மாசம் நான் வெளியில் காசுக்கு போயிருந்தாலும் வர முடியல. அப்ப எந்த சொன்னாரு, ஏன் அந்த 1 மாசம் வச்சுக்கீங்க, ஆனா மாசம் நீங்க நடத்துங்க, நான் மாசம் வரேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால நடத்துங்கன்னா. போன மாசம் ஐயா வந்தாரு, அப்போ மறுபடியும் இந்த மாசம் வரேன். அப்போ நம்ம அடிக்கடி வருவோம். மாசம் வரேனான்னு எனக்கு தெரியல, அது ஏற்பாட்டாளர்கள் முடிவு பண்ண வேண்டியது. வருகின்ற பொழுது நம்ம மருத்துவ ரகசியங்கள், வள்ளலார் சொன்ன சித்த மருத்துவ ரகசியங்கள், வள்ளலார் சொன்ன சன்மார்க்க ரகசியங்கள்லாம் என்னுடைய சித்தறிவுக்கு ஏற்று புரிந்ததை நம்ம அடுத்தடுத்த வகுப்புலாம் நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இந்த பேச்செல்லாம் நம்ம யூடியூப்லேயும் போடுறோம். நீங்கள் அதையும் வந்து பார்த்து அருட்பா வச்சுக்கிங்க. அருட்பா வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பீச் கேளுங்க. அருட்பாவுக்கு வேறுபா அருட்பாவில் இல்லாத நானும் மற்ற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கேட்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாங்க. அருட்பாவில் உள்ளது சொன்னால் ஏற்றுக்கு. எல்லாத்துக்கும் அருட்பா தான் காரணம், ஐயா தான் காரணம், நாம் இங்கே யாரும் காரணம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கின்ற சன்மார்க்க தீவிரவாதி சதுரகிரி அவர்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறி, அதனை தொடர்ந்து ஏற்பாடு நிகழ்வுலாம் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தம்பிகள், அம்மா, ஐயா மற்ற ஏற்பாடு அத்தனை அன்பர்களுக்கும், வருகை புரிந்திருக்கின்ற உங்களுக்கும், உணவுக்கு தேவைகளாம் தர்மங்கள் பாகம் செய்து புண்ணியத்தை பெற்று பாகம் செய்து கொடுக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி நான் வந்து விடைபெறுகிறேன். இதுவே பொறுமையாக இருந்த உங்களுக்கு, உங்கள் வீட்டு பிள்ளையாக எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் கொஞ்ச காலமாக, எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாது. எங்கள் வீட்டிலலாம் என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். இதை நல்ல மாடு உள்ளூரில் விலை போகாது. என் பேச்செல்லாம் ஆமாம் இவன் எப்பத்தாலும் வெள்ளலாம் போகும், ஒரு பைத்தியம்பாங்க. நான் பைத்தியம் தான், அவங்களும் ஒரு விஷயத்தில் பைத்தியம், நாமும் ஒரு விஷயத்தில் பைத்தியம்னு நினச்சிட்டா பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது நீ ஏன் கேட்கலையே அப்படின்னு வச்சே பேசு. ஸோ உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பைத்தியங்கள் இருக்கலாம், நீங்களும் அவங்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கலாம். அவங்க ஒரு விஷயத்துல பைத்தியமா இருப்பாங்க, நாம ஒரு வள்ளலார் பைத்தியமா இருப்போம். அவங்க ஒரு பைத்தியம், நாம ஒரு பைத்தியம் நினைச்சிட்டா பிரச்சனை இல்லை. நான் சொல்றதை பொண்டாட்டி கேட்கலையே, நான் சொல்றதை எங்க அக்கா கேட்கலையே, எங்க மாமா கேட்கலையே, எங்க அண்ணன் கேட்கலையே சொன்னா வழிபடுத்தும். அவங்கவுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை வச்சுக்கும், அவங்களும் சன்மார்க்கத்தில் பயணிக்கணும், அவங்களும் ஆன்மீக சகோதரர்கள்னு. ஆனால் அவங்க பார்வையில நம்மளாம் பைத்தியமாக தான் இருப்போம். இருந்தாலும் இந்த பைத்தியத்தையும் சொல்றதையும் கேட்டவங்களா பொறுத்திருந்தீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.